श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भवतोऽस्य ध्येयकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। कलिध्वंसि दयापात्रं पश्चात् सुन्दरसंहितम् अज्ञातज्ञापकं पुंसाम् अस्मद्देशिकमाश्रये। षटारिमुखनिःसृतद्रविडवेदनिर्वाहकं स्वभक्तजनरक्षणक्षणकृपार्थसद्वीक्षणं स्वसूक्तिरसनोज्ज्वलद्गुरुपरम्परा वैभवं यतीन्द्रपदशेखरं तमपराङ्घरम्यं भजे। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாம் உபாஸ்மஹே யன் மௌலிமாலிகாம் பிரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சமஸ்த சேத்தனர்களுடைய உஜ்ஜீவனத்திற்காக பல பல க்ஷேம கிருஷிவலனாக இருந்து கொண்டு பல பல காரியங்களை எம்பெருமான் செய்தருளிருக்கிறான். அதை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியான பூதேவி நாச்சிமார் சேத்தனர்களுடைய உஜ்ஜீவனத்திற்காக தாமே கோதையாக அவதரித்தாள். அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாம் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாருடைய பிரபாவத்தை தெரிவித்து அவளை எப்பொழுதும் வணங்க வேண்டும், மனசாலே எப்பொழுதும் அவளையே துதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். என்ன காரணமெனில், இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். எம்பெருமான் பற்பல அவதாரங்களை எடுத்தருளினான். மீனொடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான் தன்னை இன்னும் ஒரு 10 அவதாரங்களை தசாவதாரங்கள்னு கொண்டாடுகிறோம். ஆனால் அது மட்டும் அல்லாது பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா என்று கண்ணனே அருள் செய்தபடியாலே எம்பெருமான் பல பல அவதாரங்களை செய்தருளிருக்கிறான். ஆனால் அத்தனை அவதாரங்களாலும் நமக்கு பயன் ஏற்பட்டதா என்னால் யாரோ சிலர் தான் எம்பெருமானை அறிந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே பணிந்து கைங்கரியத்தை செய்தனரே தவிர ஊர் முழுக்க நாடு முழுக்க திருந்தினோமான்னு பார்த்தால் யாரும் திருந்தினதாக தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு பிறவி ஒரு அவதாரத்திலேயே எம்பெருமான் பல அவதாரங்கள்ல நடத்த முடியாத செயலையும் தன்னுடைய ஒரு அவதாரத்திலே பிராட்டி நடத்தியிருக்கிறாள் என்னால் அவளுக்குத்தான் என்ன ஏற்றம். நம் அத்தனை பேருக்கும் தாயாக இயற்கையில் தாயாக இருப்பவள் பூதேவி. அந்த பூதேவியே ஆண்டாளாக அவதரித்தாள். இது எப்பொழுதோ வராக அவதாரத்தின் பொழுது இந்த பூமி தேவியை ஹிரண்யாக்ஷங்கிற அசுரன் கொண்டு போய் ஒழித்து வைக்க, சமுத்திரத்துக்கு அடியிலே அழுத்தி வைக்க, அந்த சமயத்தில் எம்பெருமான் மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா என்ன ரிஷிகள் கொண்டாடுமா போலே பெரிய வராகமாய் கோலவராகம் ஒன்னாய் அவதரித்து பூமியை இடந்து எடுத்தார். அந்த சமயத்திலே பூதேவி பிரார்த்தித்தாள், என்னை எடுத்து விட்டீர், அடியேனை ரட்சித்து விட்டீர். நான் அடியேனுடைய குழந்தைகளா இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என் மடியில்தான் இவர்கள்லாம் பிறக்கிறார்கள். எத்தனையோ பல பிறவிகளை இவர்களும் எடுத்து எடுத்து உழல்கிறார்கள். அந்த சம்சாரமாகிற அந்த பந்தத்தை அவர்களுக்கு நீர் முடித்து தர வேண்டும். அதிலிருந்து அவர்கள்லாம் விடுபட வேண்டுமே. பிரளய சாகரம் என்ன, இந்த சாகரத்துக்குள்ளே அழிந்து இருக்கக்கூடிய பூமியை இழந்து விட்டீர். சம்சார சாகரம் இன்னும் பெரிய சாகரத்துக்குள்ளே அழிந்து இருக்கக்கூடிய ஜனங்களை
சேத்தனர்களை நீர் ரட்சிக்க வேண்டுமே. தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய நமக்கன்னோ பொறுப்பு, இவர்களை எப்படி ரட்சிப்பது என்று கேட்க, அப்பொழுது எம்பெருமான் உபதேசித்தான். ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம் கல்பாதௌ ஸ்வயம் ஹரினா ஜனஹிதம் என்று இதை அனந்தாழ்வான் கோதா சதுஸ்லோகிங்கிற அற்புதமான ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே தெரிவிக்கிறார். கல்பாதௌ, கல்பத்தினுடைய தொடக்கத்திலே எம்பெருமான் வராக அவதாரம் செய்திருந்த அதே சமயத்திலே பூமி தேவியானவள் பிரார்த்திக்க, அப்ப எம்பெருமான் எளிய உபாயங்கள் இருக்கின்றன, இன்னும் சிரமப்படவே வேண்டாம், என்னை குறித்து வணக்கத்தோடு அவர்களை இருக்கச் சொல், கைகளை என்னை நோக்கி கூப்பி வணங்கி 2 புஷ்பங்களை என்னுடைய திருவடிகள்ல சேர்த்து என்னுடைய நாமங்களை சொன்னால் அதுவே அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்ன எம்பெருமான் உபதேசித்தான். அதை பெற்று கொண்டவள் அதை எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும்னு பாரித்தாள். அதற்குன்னு சமயம் வரணுமே. அது ஏதோ கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்திலெல்லாம் வெளியிட்டால் அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சேத்தனர்களுக்கெல்லாம் நல்ல அறிவு, ஆற்றல், சாமர்த்தியம் எல்லாம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு காலம். கலியுகத்துல தான் நமக்கு ஆற்றலும் இல்லை, சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, ஏதும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுகங்களிலெல்லாம் ஆயுசும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் சுமார் 1000 வருஷங்கள் 2000 வருஷங்கள்னு வாழ்வார். அவர்கள் இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியும் மிக்க இருந்தது, நல்ல புத்தி சாமர்த்தியம் ஞானமும் அதிகமாக இருந்தது. ஆனால் கலியுகத்திலே அந்த ஏதும் இல்லாமல் அனைத்தாலும் குறைபட்டு கிடக்க, அப்ப குறையோடு இருப்பவர்களுக்கு இதை வெளிப்படுத்தினால்தான் அது தக்க உபாயமாக இருக்கும் என்பதற்காக காத்து கிடந்தவள் பெரியாழ்வார் திருமகளாக அவதரித்தாள். இன்னோ திருவாடிப்பூரம். அப்படி பூமி தேவி நமக்கு எந்த சமயத்துல இவர்களுக்கு உபதேசித்தால் இவர்கள் பிடித்து கொள்ளுவர்களோ அந்த சமயம் பார்த்து உபதேசிக்க வேண்டும்னு ஆறி இருந்தவள் ஒரு ஆடி மாசத்து பூரண நாளிலே அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து. நாம ஏதோ நம்முடைய பர்த்தாவோடு சேர்ந்து அனுபவிப்பதுங்கிறது போராது. குழந்தைகள் இருந்தால்தான் அது ரசிக்குமே தவிர, குழந்தைகள் இல்லாமல் வெறும கணவன் மனைவி மட்டும் சேர்ந்திருந்தால் அதனால ஒன்றும் சிறந்த பயனோ சிறந்த ஆனந்தமோ ஏதும் இல்லையே என்று அதை இகழ்ந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு போகமே இல்லை, இவர்களோடு சேர்ந்து அனுபவித்தால்தான் அது முழுமையான போகம் என்று இகழ்ந்து அதை உதறி தள்ளி தாமும் இந்த சம்சாரத்திலே ஒக்க வந்து பிறந்தாள். எப்படி ஒரு குழந்தை கிணற்றங்கரையிலே விளையாடி கொண்டிருக்கிற சமயத்திலே அது தொப்பென்னு கிணத்துக்குள்ளே விழுந்தாள். அருகே இருக்கக்கூடிய தாயும் யோ என்று பதறிக்கொண்டு சடக்கென தானும் விழுந்து விடுவாளே தவிர, யோ இது கிணறு, விழுந்தால் எழுந்திருக்க முடியுமான்னு தெரியாது என்ன ஆராய்ந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டாள். குழந்தை விழுந்ததுன்னு கேட்டாள், அடுத்த நொடி தம்மாலே தன்னை நிறுத்தி கொள்ளாமல் தானும் ஒக்க குதித்து அந்த குழந்தையை ரட்சிக்க வேண்டும்னு எவ்வளவு பாரிப்போடு இருப்பாளோ அதே போலத்தான் தாயான பூமி தேவியும் இந்த குழந்தைகள் சம்சாரத்துல விழுந்து கிடக்க நமக்கு மட்டும் என்ன மேலான வாழ்வு, அதை உதறி கீழே வந்து பிறப்போம் என்று சங்கல்பித்து கொண்டு தாமே வந்து அவதரித்தாள். யாரும் தூண்டலை, நீ போய் பிறந்து தான் இந்த இவர்களுக்கு உபதேசித்துத்தான் பின்னாடி தான் உனக்கு பெருமை ஏற்படும் என்று யாரும் சொல்லவே இல்லையே. ஆனால் தன்னுடைய இயற்கை கருணையாலே தாமே அவதரித்திருக்கிறாள். திருப்பாவை 30ஐயும் பாடி கொடுத்து சூடி கொடுத்த சுடற்கொடி, பாடி கொடுத்த பைங்கிழி, பாடவல்ல நாச்சியார், என்னெல்லாம் பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கோதாதேவி. அவளுடைய வைபவத்தை தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். குரு பரம்பரா பிரபாவம். பின்பழகிய பெருமாள் சீயர் என்னும் ஆச்சாரியர், அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய பிரசித்தமான ஆச்சாரியர், நம்பிள்ளையினுடைய சச்சிஷ்யர். நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர். ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த சரீரத்துக்கு முக்கியமான கடமையை தவிர எனக்குன்னு தனியாக மற்றொரு புருஷார்த்தமே இல்லை. இதை விட்டுட்டு வைகுந்தத்துக்கு வான்னு சொன்னா கூட எனக்கு வேண்டாம், ஆச்சாரிய கைங்கரியம் தான் வேண்டும் என்னதில நிஷ்டையில ஊன்றி இருந்தவர் அந்த ஆச்சாரியருடைய உகப்புக்காகவே இந்த நூலை செய்தார். ஆச்சாரியன் எதை சொன்னால் உகப்பரோ அதை செய்வதுதானே சிஷ்யனுக்கு கடமை. இப்போ ஆச்சாரியர்கள்லாம் எதை கண்டு உகப்பார்கள், எதிலே அவர்கள் போது போக்குவார்கள்னா ஆழ்வார்களுடைய ஏற்றம், அருளி செயல் ஏற்றம், அந்த அருளி செயலுக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய உயர்ந்த அர்த்தங்கள், இதை பேசினால்தான் அவர்களுக்கு ரசிக்கும். அதனால தான் ஆழ்வார்களுடைய வைபவம் என்ன, அவர்கள் உபதேசித்த அந்த விஷயங்கள் என்ன, ஆச்சாரியர்களுடைய அந்த சரித்திரங்கள் என்ன என்பதையெல்லாம் சேரப்பிடித்து அற்புதமாக 6000படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலை அருளி செய்திருக்கிறார். அதிலே முதற்கண் ஆழ்வார்களுடைய வைபவம். அவர்கள் அவதரித்து திவ்ய பிரபந்தங்களை கொடுத்த பின்னர் தான் ஆச்சாரியர்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தை கைவழக்காக கொண்டு அனைவருக்கும் இதை எளிய விதத்திலே உபதேசித்து
வேதாந்தங்கள்ல அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தங்களை இவர்களுக்கு எளிய விதத்திலே புரிய வைத்ததுன்னு சொன்னால் அது இந்த திவ்ய பிரபந்தம் கைவழக்காக இருந்ததுனால தான் அவர்களால செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தங்களை வெளிப்படுத்தின ஆழ்வார்கள் அவர்களுடைய பிரபாவம் என்னங்கிறது மனசுல நன்றாக பதிய வேண்டும் என்பதற்காக ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். கடந்த காலக்ஷேபத்தின் பொழுது பெரியாழ்வாருடைய வைபவம் வரைக்கும் பார்த்தோம். எம்பெருமானாருக்கே மாமனாருங்கிற ஸ்தானம் அவருக்கு இனிமேல் தான் ஏற்பட போகிறது. இதுவரைக்கும் அவருக்கு என்ன பெருமை ஏற்பட்டது? பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்னு ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 என்ன அனைவருமே அனுசந்திக்கிறோம். பாண்டிய சபை வல்லபதேவன்கிற அரசன் அவன் பெரிய ஒரு வித்வத் சதஸை கூட்ட அந்த சதஸுக்கு எம்பெருமானே பெரியாழ்வாரை நியமித்தார். நீர் போய் அங்கு அனைத்து வேத வாக்கியங்களை எடுத்து கூறி நாம் தான் பரன் பரபரன் அனைவரை காட்டிலும் மேம்பட்டவன் தேவாதி தேவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி நித்தியசூரிகளுக்கு நாயகன் அனைத்து வேதங்களும் என்னைத்தான் புகழ்கின்றனங்கிற இந்த அர்த்தத்தை போய் நிலைநாட்டும் என் எம்பெருமான் இவருக்கு ஆணையிட இவரும் சிரமேற்கொண்டு அந்த சபைக்கு சென்று அசேஷான் வேதான் பிராக ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்து வேத வாக்கியங்களையும் எடுத்து உபதேசித்தார். நாராயணனே முழுமுதற் கடவுள்ங்கிறத நிலைநாட்டினார். உடனே மேல இருந்த அந்த கிழியானது தன்னடையே தாழ இவருக்கு கைக்கு எட்டுமாக வந்தது. அதை பறித்து கொண்டார். அரசன் மிகவும் மகிழ்ந்தான். ஓஹோ, அப்போ ஜகத்துக்கு காரணமான இந்த எம்பெருமான பணிந்தால்தான் இந்த உலகத்துக்கு அடுத்து இந்த ஜீவாத்மா எங்கு போகிறானோ அவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும்னா அது அந்த முழுமுதற் கடவுளை தியானிக்கணும், அவருடைய திருவடிகளை பணிய வேண்டும்ங்கிறது தெரிந்து கொண்டவன் இப்பேற்பட்ட உபகாரம் பண்ண ஆழ்வாருக்கு பெருமை ஏற்படுத்த வேண்டுமே, அவரை யானை பேரிலே ஏற்றி ஜகத்து முழுக்க நாடு முழுக்க ஊர்வலம் வர செய்ய வேண்டும்னு ஏற்படுத்தினார். அதே சமயத்துல இந்த பெருமையை பார்ப்பதற்கு லக்ஷ்மி நாராயணன் கருட வாகனாருடனாக அவருக்கு சேவை சாதிக்க ஆணை கழுத்தில் இருக்கக்கூடிய மணிகளையே கையில தாளமாக எடுத்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பெருமானை பார்த்து பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடினார். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சௌக்கியமா இருக்கணும், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் இப்பேற்பட்ட துஷ்டர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தேசத்துக்கு நீ வந்தால் யாரால என்ன ஆபத்து உனக்கு வந்துடுமோ, இங்க இருக்க வேண்டாம், நீ நகர்ந்து போ என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடுகிற அப்பேற்பட்ட பரிவு, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு இவருக்கு இருந்தது. அதனால விஷ்ணு சித்தராகிறவர் பெரியாழ்வாருங்கிற திருநாமத்தை பெற்றார், பட்டர்பிரான் என்கிற பெருமையை பெற்றார். ஆனால் இது மட்டும் போராது. எப்ப இந்த அளவுக்கு ஒரு பாரிப்பு அவருக்கு இருக்கோ அவருக்குத்தான் மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு பெருமையை ஏற்படுத்த வேண்டும் எம்பெருமான் சங்கல்பித்தான். அதற்கு சேர கோதை நாச்சியார் இவருக்கே புத்திரியாக அவதரித்தார் என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய வைபவம். இப்ப தகப்பனாருடைய வைபவத்தை பார்த்துட்டோம். அடுத்து ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னு தானே தெரிவித்தாரே. அப்போ ஒரு திருமகளைப் போல மகாலட்சுமியை போல என்னுடைய பெண்ணை வளர்த்தேன்னு சொல்லியிருக்காருன்னா அவளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் என்ன? அதைத்தான் மேற்கொண்டு பின்பழகிய பெருமாள் சீயர் இந்த குரு பரம்பரா பிரபாவத்தில தெரிவிக்கிறார். முதற்கண் 2-3 ஸ்லோகங்களை திவ்யசூரி சரித்திரம் என்று ஏற்கனவே ஒரு கிரந்தம் அமைந்திருக்கிறது. அது கருடவாகன பண்டிதர் என்று ராமானுஜருடைய சச்சிஷ்யர். அவர் ஆழ்வார்களுடைய அந்த வைபவத்தை எல்லாம் வடமொழி ஸ்லோகங்களாக அமைத்திருக்கிறார். அதிலிருந்து 2 ஸ்லோகங்களை எடுத்து காட்டுகிறார். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதவ் கோதாம் உபாஸ்மஹே. முதற்கண் என்னுடைய பிரணாமங்கள் யாருக்குன்னா கோதா, கோதை என்று வடமொழியில திருநாமம் கோதா, தமிழ்ல கோதைன்னு திருநாமம். தமிழ்ல கோதைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மாலை, புஷ்ப மாலைன்னு அர்த்தம். வடமொழியில கோதாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு பல அர்த்தங்கள். ஒரு அர்த்தம் பார்த்தால் விசேஷமான வாக் வைபவம் கொண்டிருப்பவள், அவளுடைய பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்குமா. எந்த அர்த்தத்தை யாருக்கு எடுத்து சொல்லணும்னு சொன்னாலும் அவ்வளவு எளிமையா ரொம்ப தெளிவா அனைவருக்கும் புரியுமா போல எடுத்து சொல்லக்கூடிய பேச்சு வன்மை, அந்த வாக் சாமர்த்தியம் அவளிடத்தில் அமைந்திருந்தது. அதனாலே கோதா என்று அவளுக்கு திருநாமமாம். ஆதவ் முதற்கண் கோதாம் உபாஸ்மஹே, ஆண்டாளத்தான் நாம் எல்லாம் வணங்க வேண்டும், அவளுடைய திருவடிதான் நமக்கு ஒரே தஞ்சம் என்று தெரிவிக்கிறார். ஏன்? தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம், அவள் எப்படிப்பட்டவள்? தேவதேவனான எம்பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கிறாள். தேவதேவன் எம்பெருமான், அனைவருக்கும் நாயகனாக எம்பெருமான் இருக்கிறான். ஆனால் அந்த எம்பெருமானுக்கே பட்ட மகிழ்ச்சியாக இவளன்னோ இருக்கிறாள். இவளிடத்துல தான் அந்த எம்பெருமானுக்கே மிகவும் விருப்பம்னு சொன்னா அப்ப நம்ம யாரை பற்ற வேண்டும்? நம்ம அத்தனை பேருக்கும் நாதன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இந்த மகிழ்ச்சியின் இடத்துல தான் மிகவும் பிரியமோடு இருக்கிறாள். பாரென்னும் மடந்தையை
மால் செய்கின்றமாள் ஆர் காண்பாரேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அந்த எம்பெருமான் என்ன விளையாட்டு புரிய வேண்டும் என்றாலும், தன்னுடைய குணங்களை காட்ட வேண்டும் என்றாலும், அதற்கெல்லாம் வசதியாக வாய்ப்பாக இருப்பவள் யாருன்னா அது பூமி தேவி தான். இந்த பூமி தேவி என்னென்னலாம் செய்கிறார் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால். மால்னா எம்பெருமான். அவர் இந்த எம்பெருமான் இந்த பிராட்டி நடத்துல கொண்டிருக்கக்கூடிய அன்பு அது என்னன்னே தெரியலையே. இந்த பூமியில தான் வந்து பிறக்கிறான், அவதரிக்கிறான். அங்கதான் சின்ன சின்ன குழந்தைகள் செய்யக்கூடிய விளையாட்டுகளை எல்லாம் புரிந்திருக்கிறான். அந்த பூமியையே தன்னுடைய வயிற்றிலே உள்ளே வைத்து ரட்சித்திருக்கிறான். மீண்டும் வெளியில அத்தத்தான் புறப்பட விட்டிருக்கிறான். உலகளந்த திருவிக்கிரமனாக இருந்து பூமி முழுவதையும் தன்னுடைய திருவடிகளால் அளந்திருக்கிறான். சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த சமயத்திலே நாடு முழுக்க நடந்து நடந்து திருவடிகளாலேயே வருடி விட்டிருக்கிறான். இப்படி இந்த பூமி தேவியை என்னமாலாம் இவன் ரட்சிக்கிறான், எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளுகிறான். இதே போல திருமகளுக்கு எதேன்னு செய்கிறானா, திருமார்பில ஒரு மூலையில இடம் கொடுத்து இங்க அமர்ந்திரு, அகலகில்லே நிறையவென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பன்னு பெருமானுக்கு திருநாமம். மூலையில ஒரு இடத்த கொடுத்து அங்க இருன்னு சொல்லிவிட்டாள். ஆனா பூமி தேவியின் இடத்துல தான் பெருமானுக்கு எத்தனை அன்பு. தன்னுடைய அத்தனை சேஷ்டிதங்களும் பூமியினுடைய மடியில தான். பூமியைத்தான் எல்லா காலத்திலையும் ரட்சிக்கிறார். படைக்கும் பொழுதும் அவளோட தான் சம்பந்தம், பிரளயத்திலும் அவளோட தான் சம்பந்தம், ஸ்திதி அதை காத்தல்ங்கிற விஷயத்திலும் அவளோட தான் சம்பந்தம். அப்ப இப்படி எல்லா இடத்துலையும் பெருமானுக்கு மிகுந்த விருப்பம் அது பூமி தேவியின் இடத்துலயா. அதனாலேயே முதல்ல நம்முடைய வணக்கம் யாருக்கு அமைய வேண்டும்னா பூமி தேவியின் இடத்துல தான் அமைய வேண்டும். புருஷ சூக்தத்துல ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ அஹோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம்னு தெரிவித்தது. முதல்ல சஹசிரசீருஷா புருஷான்னு தொடங்கித்து பிரம்மம் யார் என்று அடையாளம் சொல்லும் பொழுது புருஷன் புருஷன் என்று பொதுவான புருஷன்கிற சொல்லாலேயே சொல்லி கொண்டு வந்தது. புருஷன் என்ன அர்த்தம்? உத்தம புருஷன், இவன் தான் உயர்ந்தவன், அனைத்து ஜீவாத்மாக்களை காட்டிலும் மேம்பட்டவன், ஜீவாத்மாக்களுக்கு வேண்டிய என்னென்ன வேண்டுகதல்களோ அனைத்தையும் கொடுப்பவன், நிறைந்திருப்பவன் என்ன இதெல்லாம் பொருள். ஆனா அவன் யாரு, அவனுக்குன்னு தனித்த அடையாளம் இருக்கிறதா இல்லையான்னு வெளிப்படுத்துகிற சமயத்திலே ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யவுன்னு தெரிவித்தது. ஹ்ரீ என்றால் பூமி தேவி, லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார். முதல்ல யார சொல்லியிருக்கணும்? லக்ஷ்மி ஹ்ரீஷ்டதே பத்னியவுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்ல வந்த வேதம் ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியவுன்னு தெரிவித்ததுன்னா அப்ப எம்பெருமானுக்கு முதல் பத்னி யாரு? பெரிய பிராட்டியா இல்ல பூமி தேவியான்னா பெரிய பிராட்டி பத்னி தான். ஆனாலும் அந்த எம்பெருமான் அடிக்கடி தன்னுடைய குணங்களையோ தன்னுடைய செயல்களையோ தன்னுடைய அவதாரங்களையோ வெளிப்படுத்துவதற்கெல்லாம் வாய்ப்பாக இருந்தவள் யாருன்னா அது பூமி தேவி தானே. இந்த பூமி தேவியை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் வந்து செய்யக்கூடிய செயல்கள் தான் இது அத்தனையுமே. மண்ணின் பாரம் தீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான். கண்ணனாக அவதரித்தது எதற்கு? பூமி தேவியினுடைய பாரத்தை குறைப்பதற்கு. ராமனாக அவதரித்தது எதற்கு? பூமி முழுக்க நடந்து தன்னுடைய திருவடிகளால அனைத்தையும் தடவி கொடுப்பதற்கு. என்ன அனைத்து அவதாரங்களையும் பூமி தேவியின் இடத்துல அன்பை வெளிப்படுத்திருக்கிறான். அதனாலேயே உபனிஷத்து அடையாளம் தெரிவிக்கும் பொழுதும் இவனுக்கு பூமி தேவியும் லக்ஷ்மி தேவியும் பத்னிகள்னு தெரிவித்தது. அப்ப எத்தனை பெருமை அமர்ந்திருக்க வேண்டும். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதவ் கோதாம் உபாஸ்மகே. அப்படிப்பட்ட பூதேவியினுடைய திருவடிகள் தான் நமக்கு ஒரே தஞ்சம். என் மௌலி மாலிகாம் பிரீத்தியா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபு. இதற்கும் மேல ஒரு பெருமை அவளுக்கு அமைந்திருக்கிறது. இவள் தன்னுடைய திருமுடியில எந்த புஷ்பத்தை சூடிக்கொள்ளுகிறாளோ அதைத்தான் பெருமான் விருப்பத்தோடு எனக்கு வேண்டும்னு ஸ்வீகரிக்கிறான்னா இதை விட வேற பெருமையே வேண்டாம். இத மாதிரி மகாலட்சுமிக்கு எங்கேயான ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கிறதா? அவள் சூடி களைந்த மாலையத்தான் எம்பெருமான் சூடிக்கொள்ளுவான், அப்படி எங்கேயும் காணப்படவில்லை. ஆனால் இவள் சூடி களைந்த மாலையத்தான் எனக்கு வேண்டும்னு விருப்பத்தோடு ஆழ்வாரிடத்துல நியமித்து அதைத்தான் கொண்டு வர வேண்டும் நியமித்திருக்கிறான்னா அப்ப எத்தனை அன்பு இவளிடத்துல இருக்க வேண்டும். என் மௌலி மாலிகாம், யாருடைய திருமுடி, கோதையினுடைய திருமுடியை அலங்கரித்த மாலையை பிரீத்தியா ஏதோ கடமை, இதை நான் அணிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய கடமை, ஊரார்கள் எல்லாம் இப்படி பண்ண வேண்டும்னு யாரோ என்னை நியமிக்கிறார், அதனால சூடிக்கொள்ளுகிறேன், என்னுடைய அன்பினால நான் சூடிக்கொள்ளுகிறேன்னு பெருமான் ஸ்வீகரிக்கிறானே. ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபு, பிரபுவாக இருப்பவன் தான் தான் விருப்பத்தோடு ஸ்வீகரிக்கிறான்னா அப்ப இதை விட வேற பெருமையே வேண்டாம். இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய கோதைதான் நமக்கு தஞ்சம் என்ன இந்த தனியன்ல பிராட்டியினுடைய பெருமை தெரிவிக்கப்படுகிறது. சுச்சிமாசி பாண்டிய புவி பூர்வ பல்குனி கண கணபே நவீன துளசி வனாந்தராத் உதிதா முதாரா குணரங்க நாயக பிரியவல்லபாம் வசுமதி உபாஸ்மஹே. வசுமதி இதுவும் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய திருநாமம்.
பூமி தேவிக்கு இருக்கக்கூடிய திருநாமம் வசுமதி. வசுகுனாலே பூமி. இந்த பூமியிலிருந்து அவதரித்தவள் வசுமதி. இதையே செல்வமாக கொண்டிருப்பவள். பிரியவல்லபாம், எம்பெருமானுக்கு மிகவும் வல்லவையாக இருக்கிறாள். வால்லபியம்னா அன்பு, குணம், காதல். அந்த காதல் இவளிடத்துல அதிகமாக இருக்கிறதாம். உதிதாம் உதார குணரங்கநாயக ரங்கநாயக பிரியவல்லபவாம். ரங்கநாயகன், திருவரங்கத்திற்கே நாயகனா இருக்கக்கூடிய பெரிய பெருமாள். பொங்கோதம் சூழ்ந்த புவனியம் விண்ணுலகம் அங்காதும் சோராமை ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன் வந்தா ரங்கத்துக்கே நாயகனாக இருக்கிறான். அவனுக்கு உதார குணம், உதிதாம் உதார குணம், எத்தனையோ குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய வெம்பெருமான். கல்யாண குணங்கள் நிறைய பெற்ற வெம்பெருமானுக்கு பிரியவல்லபாம். அனைத்து பெருமைகளும் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரியத்திற்கே பாத்திரமாக இருப்பவள் இவள்னா இவளைத்தானே வணங்க வேண்டும். அவள் எப்பொழுது அவதரித்தாள்? சுச்சிமாசி, அதாவது ரொம்ப சுத்தமான ஆடி மாசத்திலே அவதரித்தாள். சாதாரணமா ஆடி மாசம், மல மாசம் எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் சுப முகூர்த்தங்கள்லாம் இதுல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்க சுச்சி மாசின்னு தெரிவிக்கப்படுகிறது. என்ன உயர்ந்த மாசம். ஆண்டாளே அவதரிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அந்த மாசத்துக்கு ஏதேனும் குறை உண்டா, குற்றம் உண்டா, தோஷம் உண்டா? ஏதும் கிடையாது. இப்ப ஏன் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடலைன்னா, இவள் அவதரித்தாள், மற்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்கு தானே இவளை அவதரித்திருக்கிறாள். நம்முடைய மனசு, நம்முடைய இந்திரியங்கள், உடல் எல்லாம் உலக விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, பெருமானிடத்துல ஈடுபடுத்த வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் ஆண்டாளை அவதரித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட மாசத்திலையும் மறுபடியும் சுப முகூர்த்தங்கள், உலக விஷயங்கள்னு இதுலயே ஈடுபட்டால் அதுக்கு பெருமையே இருக்காது. அதனாலேயே முன்னாடி எம்பெருமான் பார்த்தான், சரி சரி இந்த மாசம் ஆண்டாளுக்குன்னு ஏற்பட வேண்டும், இதுல எந்த மற்ற விஷயங்களும் கலக்கக்கூடாதுங்கிறதுக்காக மல மாசம்னு ஒரு பேரை வைத்து விட்டான். அதனால யாரும் அதுல எந்த சுப காரியங்களையும் செய்வதில்லை. ஆனா சுச்சி மாசம் அதுதான் ரொம்ப தூய்மையான மாசம். அந்த சமயத்துல தான் ஆண்டாள் அவதரித்திருக்கிறாள். ஆளவந்தாருங்கிற ஆச்சாரியர் அவதரித்திருக்கிறார். ஆடி பௌர்ணமி அன்றைய தினம்தான் நமக்கு ஆவணி அவிட்டம். அது பொதுவா ஆவணி மாசம் வரும். ஆனா எப்பொழுதுமே ஆடி மாசத்து அந்த பௌர்ணமி அதை சேர்ந்தா போலவே ஆவணி அவிட்டம்ங்கிற அந்த உபாகர்மா அதுவும் தொடங்கிவிடும். இப்ப சிறந்த வேத அத்தியனத்துக்கு சிறந்த நாளாக அமைந்திருப்பதே இந்த ஆடி மாசம்னு பார்க்கிறோம். எத்தனையோ நன்மைகள் இந்த மாசத்துக்கு உண்டு. அந்த மாசத்திலே பாண்டிய புவி, பாண்டிய தேசத்திலே பூர்வ பல்குனி, பூர நட்சத்திரம், திருவாடி பூர நன்னாளிலே கணபேன நவீன துளசி வனாந்தராது. கணனா ரொம்ப இருட்டாய் அடர்ந்ததாக இருக்கக்கூடிய துளசி வனம். நந்தவனம் அமைத்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் பெரியாழ்வார். அந்த நந்தவனத்திலே நல்ல கருந்துளசி, அந்த கிருஷ்ண துளசி அது நிறைய விளைந்திருக்கிறது. அந்த துளசி வனத்துக்கு அருகே அதற்கு உள்ளேயே இவள் கிடைத்தாளாம். உதிதாம், அப்படியே சூரியன் உதிக்கிறா போலே நம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்டாள். அயோனிஜையாக பிறந்திருக்கிறாள். எந்த கர்ப்பத்திலும் இருந்து இவள் வெளிப்படவில்லை. எப்படி சீதையானவள் தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்டாளோ, ஜனக சக்கரவர்த்திக்கு சீதை எப்படி வெளிப்படுத்தினாளோ அது பெரிய பிராட்டியினுடைய அவதாரம். இது பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பெரியாழ்வாருடைய நந்தவனத்துல தாமே தம்மை வெளிப்படுத்தி கொண்டாள். பின்னர் எம்பெருமானுக்கு பிரிய வல்லபையாக இருந்தாள். அப்படிப்பட்ட வசுமதி உபாஸ்மகே, அவளை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். மற்றொரு ஸ்லோகம். சித்தானாம் ஷரதாம் கலாவபகமே வருஷே நலாக்கியே ரவௌ யாதே கர்க்கடகம் விதா உபசிதே ஷஷ்டே அஹனி ஸ்ரீமதி நக்ஷத்ரே அரியம் அதைவகே க்ஷிதிபுவோ வாரே சதுர்த்தியாம் திதௌ கோதாம் பிராதுரபூத் அச்சிந்திய மகிமா ஸ்ரீ விஷ்ணு சித்தாத்மஜா. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் திருமகளாக இவள் அவதரித்தாளாம். அச்சிந்திய மகிமா ஸ்ரீ விஷ்ணு சித்தாத்மஜா. அச்சிந்திய மகிமான்னா சிந்தித்து அறிய முடியாத மகிமை. நம்முடைய சிந்தனையினால என்ன பெருமை இருக்கும் பெரியாழ்வாருக்குன்னு அறிந்து முட முடியுமான்னா, சிந்தித்தெல்லாம் இவருடைய பெருமை இவ்வளவுன்னு அறிந்து கொள்ள முடியாது. இது பெரியாழ்வாருக்கும் கொள்ளலாம், பெரியாழ்வாருடைய திருமகளுக்கும் கொள்ளலாம். இந்த விசேஷனம் ரெண்டுத்துக்குமே அமைந்திருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அச்சிந்திய மகிமா கொண்டிருப்பவர். ஸ்ரீ விஷ்ணு சித்தாத்மஜா, அவருக்கு குமாரத்தியாக அவதரித்த இந்த பூமி தேவி ஆண்டாளுக்கும் இந்த மகிமைங்கிறது அச்சிந்தியமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு பெருமை கொண்டிருப்பவள் நம்மால நினைக்கவே முடியாதாம். அப்படிப்பட்டவள் எப்பொழுது அவதரித்தாள்ங்கிற விஷயத்தை தான் இது கருட வாகன பண்டிதர் அவர் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். கலியுகத்தில் சித்த என்னும் 2 எழுத்துகளால் கடபயாதி சங்கியை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சில அந்த எண்ணிக்கைகளுக்கு சில எழுத்துகள் சொற்களை வைத்து குறிப்பர்கள். அது மாதிரி சித்தங்கிற அந்த 2 எழுத்துகள், அதனால என்ன எண்ணிக்கை கிடைக்கும்னா
97 வருஷங்கள். 97ங்கிற எண்ணிக்கைய வடமொழியில சித்தன்னு குறிப்பிடுவது உண்டு. அப்படி குறிப்பிடும்போது கலியுகத்துல 97 வருஷங்கள் கடந்து அது தாண்டின பிற்பாடு அடுத்து நல வருஷத்திலே சூரியன் கடகராசியை சேர்ந்த அந்த சமயத்திலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஒவ்வொரு ராசிக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிறது தான் ஒவ்வொரு மாசம்னு கொள்ளுகிறோம். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி. ஆடி மாசத்திலே சந்திரன் வளர்பிறை, அந்த வளரும் பட்சம் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை, வளர்பிறை சுக்லபக்ஷம், அதுல 6வது தேதியில் அரியமாவை தேவதையாக கொண்ட அழகிய பூர நன்னாளில். இது நட்சத்திர வாக்கியம்னு வேதத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தேவதைன்னு குறிப்பிடுகிறது. அதாவது கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து தொடங்கும். நாம இப்போ வரிசையில பார்த்தால் அஸ்வினி, பரணி, கார்த்திக, ரோஹிணின்னு இந்த வரிசையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிற வரிசைன்னு பார்த்தால் கிருத்திகையிலிருந்து தான் தொடங்கும். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம்னு தொடங்கி பரணியில முடியும். அப்படி பார்த்தா கிருத்திகைங்கிறதுக்கு அக்னி பகவான்கிறவர் தேவதை என்ன வரிசையா சொல்லி கொண்டு வரும் பொழுது அரியமா என்கிற ஒரு தேவதை தான் இந்த பூர்வ பல்குனி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அரியமாவை தேவதையாக கொண்ட அழகிய பூரணநாளில் செவ்வாய்க்கிழமை, இன்று நாம் இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமையில தான் ஆண்டாள் அவதரித்தாள். சாதாரணமா மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை எந்த நன்மைக்கும் சேராததுன்னு சொல்லப்படுகிறது. அந்த கிழமையத்தான் தேர்ந்தெடுத்தாள். மற்ற எதுக்கும் பயன்படாதா, அதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நாள்லேயே அவதரிக்கிறோம். என்ன செவ்வாய்க்கிழமையில அவதரித்தவள் சதுர்த்தியில் எண்ண முடியாத பெருமையுடைய ஸ்ரீவிஷ்ணு சித்தருடைய பெண்ணாள். சதுர்த்தி சுக்லபக்ஷம், அதுல 4 நாட்கள், பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி. சதுர்த்தி அன்றைய தினம் கோதாதேவி அவதரித்தாள். என்ன இந்த ஸ்லோகத்தின்படி இது கருட வாகன பண்டிதர் திவ்யசூரி சரிதத்தை தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அன்னவயல் புதுவை ஆண்டாளுடைய திரு அவதார கிரமம் இருக்கும்படி எங்கனே எண்ணில். முதல்ல 3 ஸ்லோகங்களை தெரிவித்து மேற்கொண்டு விவரிக்கிறார். அன்னவயல் புதுவை ஆண்டாள், இந்த திருப்புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாளுடைய திரு அவதார கிரமம், அவள் எப்படி அவதரித்தாள், அது எங்கனே எண்ணில் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு மேலே விவரிக்கிறார். அதமே கிருஷத க்ஷேத்திரம் லாங்கலாத் உத்திதாமயா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா பூதலாத் உத்திதா சாது யவர்தன மமாத்மஜா என்கிறபடியே. இது ஸ்ரீ ராமாயணத்துல ஸ்லோகம். ஜனகராஜன் சீதை தனக்கு கிடைத்த உடனே அந்த ஆனந்தத்துல ஊர் முழுக்க தன்னுடைய அந்த பெண் சீதைங்கிறத அறிவிக்கிறாள். அப்போ இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். இப்படித்தான் எனக்கு அவள் கிடைத்தாள். ஜனகராஜன் அவர் என்ன தெரிவிக்கிறார், அதமே அதமே என்னாலே கிருஷதா க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் உழுகிற சமயத்திலே பெரிய யாகம் செய்ய வேண்டும். அஸ்வமேத யாகம் முதலான யாகங்கள் எல்லாம் செய்யணும்னா முதல்ல பூமியை உழணும், செப்படணும். செப்பனிட்டு யாகசாலையை நன்றாக தூய்மையாக ஆக்கி அமைக்க வேண்டுமே. அதனால ஒரு பெரிய அந்த கலப்பையை கொண்டு க்ஷேத்திரத்தை உழத் தொடங்கினான். க்ஷேத்திரம் லாங்கலாத் உத்திதாமயா, லாங்கலம்ங்கிறது அந்த கலப்பை, அதை வைத்து கொண்டு உழுகிற சமயத்திலே க்ஷேத்திரம் சோதயதா லப்தா, சோதயதா அதை நன்கு தூய்மைப்படுத்துகிற அதே சமயத்திலே லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா, கலப்பையினுடைய நுனிக்கு சீதைன்னு பெயர், சீதான்னு பெயர். அந்த நுனி பட்டு ஒரு இடத்துல அந்த ஒரு அந்த அந்த நுனி அப்படி போய் கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு இடத்துல தட்டுப்பட்டு நின்றது. என்னன்னு பார்த்தா அருகே அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்தாளாம். சீதேதி விஸ்ருதா பூதலா துத்திதா சாது யவர்த்தன மமாத்மஜா. பூதலா துத்திதா, பூமியிலிருந்து என்னால் அப்படியே தூக்கப்பட்டு அணைக்கப்பட்டு என்னுடைய பெண் குழந்தைன்னு அவள் என்னிடத்துல அத்தனை அன்போடு நான் அந்த குழந்தையை எடுத்து அணைத்து கொண்டேன். சீதான் அவளுக்கு பெயர் ஏற்பட்டது. அப்ப கலப்பையினுடைய நுனியினாலே உழகிற சமயத்திலே அது போய் இடித்த அந்த இடத்திலே இந்த குழந்தையானவள் வெளிப்பட்டாள். அவளை என்னுடைய மமாத்மஜா, என் பெண்ணாகவே பாவித்து அணைத்து கொண்டேன். அவளுக்கு சீதைன்ற திருநாமத்தை இட்டேன் என்கிறபடியே ஸ்ரீ ஜனகராஜன் யாகசாலைக்கு ஸ்தலம் உழுது பண்ணா நிற்க அந்த படைச்சாலிலே பிராட்டி பிராதுர்பவித்தருள. அதைத்தான் விவரிக்கிறார். ஜனகராஜன் யாகசாலைக்கு ஸ்தலத்தை உழுகிற சமயத்திலே படைச்சாலிலே, படைச்சாலுங்கிறது தான் அந்த இடம், அந்த 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 இடத்துக்கு அந்த க்ஷேத்திரத்திலே பிராட்டி பிராதுர்பவித்தருள, அங்க அப்படியே தோன்றினாராம். சீதா லாங்கல பத்ததிகி என்கிறது தானே நிரூபகமாக சீதை என்று திருநாமம் சாத்தி, லாங்கலத்தினுடைய நுனி, கலப்பையினுடைய நுனிக்கு சீதான்னு பெயரா, அதுவே இந்த குழந்தைக்கும் பெயராக இருக்கட்டும் என்று என்கிறது தானே நிரூபகமாக சீதை என்று திருநாமம் சாத்தி உவப்போடே ஸ்ரீ ஜனகராஜன் புத்திரியாக வளர்த்து கொண்டா போலே. ஜனகராஜன்
தனக்கு கிடைத்த குழந்தை, பெருமானே இப்படி ஒரு குழந்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாள் என்று ஆனந்தத்தோடு எடுத்து அணைத்து வளர்த்தார். மெய்யடியாரான விஷ்ணு சித்தர் திருநந்தவனத்திலே திருத்துழாய்க்கு கொத்தா நிற்க. அத்திருத்துழாய் மண்ணின் கீழே அங்க ஜனகராஜனுக்கு சீதை எப்படி ஆவிர்பவித்தாள்ன்ற சரித்திரத்தை சொல்லி, இதே போலத்தான் இப்போ இவர் இவர் மெய்யடியார், மெய்யடியார்த்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதேன்னு குலசேகராழ்வார் தெரிவித்தார். கண்களுக்கு எது பயன்? உண்மையான அடியவர்களை கண்களால பார்ப்பதுதான் கண்களுக்கு பயன். கண்களை கொண்டு எந்தெந்த விஷயத்தையோ பார்த்து உலக அதிசயங்கள் 7 இருக்காமே, போய் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு வந்தா கண் படைத்த பயன் கிடையாதுங்கிற. மெய்யடியார்களை பார்த்தாதான் கண்ணுக்கு பயன். அது காணும் கண் பயன் ஆவதே என்ன. அப்படிப்பட்ட மெய்யடியாரா யார் இருக்காருன்னா, ஆழ்வார்களோட மத்தையோர்கள் மெய்யடியார்களா? இப்ப மெய்யடியாரான விஷ்ணு சித்தர் பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவதுதான் உண்மையிலும் உகப்புங்கிறத தெரிந்து கொண்டார். ஏற்கனவே சரித்திரத்தை பார்த்தோமே, கண்ணன் தாமே மதுரைக்கு வந்து மாலாக்காரரிடத்துல புஷ்பம் வேண்டும்னு பரிகிரகித்தார். அதே மாதிரி கூனின் இடத்துல போய் சந்தனம் கொடுன்னு பிரார்த்தித்தார். ரஜதன் வண்ணான் இடத்துல போய் வஸ்திரம் கொடுன்னு பிரார்த்தித்தார். இப்ப தாம் விரும்பி ஏற்றுக்கொண்டார். அதிலும் புஷ்பங்கிறது தான் முதல்ல போய் மாலாக்காரருடைய கிரகத்துல தான் போய் சூடிக்கொண்டார். அப்ப அந்த புஷ்பத்துல எத்தனை விருப்பம். அப்ப இதுதான் எம்பெருமானுக்கு உகந்த கைங்கரியம்னு சொல்லி நந்தவனத்தை அமைத்து கைங்கரியம் பண்ணுகிறார். பாண்டிய சபையில போய் கிழி அறுத்து செல்வம் எல்லாம் சம்பாதித்து வந்த பிற்பாடு கூட அந்த சொத்து செல்வத்துல ஒரு பைசா கூட தனக்குன்னு செலவழிக்கலையே. இது மொத்தமும் கைங்கரியத்துக்குத்தான் செலவழிக்க வேண்டும் என்று அது அத்தனையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடைய கைங்கரியத்திலேயே தான் அது செலவழித்தாரே தவிர அதுல ஒரு பைசாவை கூட தனக்குன்னு வைத்துக் கொள்ளவில்லையே. அப்ப மெய்யடியாரான விஷ்ணு சித்தர் திருநந்தவனத்திலே திருத்துழாய்க்கு கொத்தா நிற்க. அவர் யாகத்துக்காக பூமியை கொத்தினார். இவர் திருத்துழாய நிறைய பாத்தியா அங்கங்க நட்டு நன்றாக வளர்த்து திருத்துழாய் மாலையால பெருமான அலங்கரிக்க வேண்டும். அதற்கு திருத்துழா பாத்தி கட்டணுமே, நிறைய செடிகளை வைக்கணுமேன்னு பூமியை கொத்தான் இருக்க. அதற்கு ஒழுகிறாராம். ஒழுத சமயத்திலே அத்திருத்துழாய் மண்ணின் கீழே அதே திருத்துழாய் செடிகள் இருக்கக்கூடிய இடத்திலே அருகே குழந்தையான இந்த கோதையானவள் வெளிப்பட்டாள். அத்திருத்துழாய் மண்ணின் கீழே திருவாடிப்பூரத்திலே பார்வண்ண மடமங்கை என்கிற ஸ்ரீ பூமி பிராட்டி. பார்வண்ண மடமங்கை, பார்வண்ணம் பூமியினுடைய வண்ணம் அப்படியே பச்சை பசேல்னு தானே இந்த பூமியானது இருக்கு. சுற்றிலும் பாரகலம் திருவடியா பவனம் மையான்னு பூமி முழுக்க நீராலே சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் பூமி பரப்புங்கிறது தூரக்கேர்ந்து பார்த்தா ஒரு நீலமும் பச்சையும் கலந்து பச்சை வண்ணத்துல தான் இருக்கும். இன்னைக்கும் செய்யாள் சிகப்பு நிறமுடையவள் ஸ்ரீதேவி நாய்ச்சியார். ஆனால் பூமி தேவி பச்சை நிற வர்ணத்தோடு தான் இருப்பாள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? பச்சை மாமலை போல் மேனின்னு எம்பெருமானுக்கும் கரு நீலம் கரும் பச்சை இதைத்தான் ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய வண்ணமாக தெரிவிக்கிறார்கள். அப்ப அவனுக்கு சதிருஷமாக வண்ணம் கொண்டிருப்பவள் யாருன்னா அது பூமி தேவி தான். விராட்டி சிகப்பு நிறத்தோடையோடு இருக்கிறாள். ஆனா பூமி தேவியோ பச்சை நிற வர்ணத்தோடு இருக்கிறாள். இப்ப பார்வண்ண மடமங்கை, நல்ல மடப்பத்தோடு மங்கையாக இருக்கிறாள். அந்த எம்பெருமானுடைய பருவத்திற்கு ஏற்ற பருவத்தோடு இவ்வளவு இருக்கிறாராம் என்கிற ஸ்ரீ பூமி பிராட்டி ஆவிர்பவித்தருடன் பூமியின் இடத்திலேயே பிறக்கிறாள். பெருமான் பூமியில வந்து அவதரிக்கிறான்னு பார்க்கிறோம் அவதாரங்கள்ல. ஆனால் இப்போ பூமி தானே தனக்கு புத்திரியாக அவதரித்தா போலே திருத்துழாயடியிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள். அனந்தரம் வில்லிபுதுவை நகர் நம்பி விஷ்ணு சித்தர் கண்டு. அந்த வில்லிபுதுவை நகருக்கே நம்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு சித்தர். நம்பின்னா அனைத்து கல்யாண குணங்களாலும் பரிபூர்ணமான விஷ்ணு சித்தர் கண்டு ஆச்சரியப்பட்டார் விஸ்மிதராய். இது என்ன ஆச்சரியம், இத்தனை நாள் நாம இந்த நந்தவனத்துல என்னென்னமோ செடிகள் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கோம், ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்று என்ன ஆச்சரியமா இப்படி ஒரு குழந்தை வெளிப்பட்டிருக்கிறாளே என்று கண்டு ஆனந்தப்பட்டார். அது வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு சந்தானமும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு குழந்தைய பார்த்த உடனே உள்ளமெல்லாம் அப்படியே ஆனந்தம் சிறகடித்து பறக்கிறது. என்ன அழகா இருக்கிய குழந்தையனுடைய அந்த முகம் தேஜஸோடு இருக்கிறதே என்று அந்த குழந்தையை பார்த்து வில்லிபுதுவை நகர் நம்பி விஷ்ணு சித்தர் கண்டு விஸ்மிதராய் மின்னன நுண்ணடையாளான இக்கன்யகையை எடுத்து பிரீத்தியோட சுருப்பார் குழற்கோதை என்று திருநாமம் சாத்தி. அப்பொழுதே அந்த குழந்தையினுடைய இடை எப்படி இருக்கிறதுன்னா மின்னனைய நுண்ணிடையாளான இக்கன்யகையை சிறு குழந்தையாக வெளிப்படுத்தி கொண்டாள். இதை 2 விதமாக சொல்லுவது உண்டு. சிறு குழந்தைன்னா ஏதோ 5-6 மாச குழந்தையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள்னு சொல்லுவது உண்டு. இல்ல அப்பொழுதே அவள் பிறந்த அந்த அதாவது வெளிப்பட்ட சமயத்திலேயே 5 விராயத்தோட வெளிப்பட்டாள். எடுத்து வளர்த்தார். 6 வயசான உடனே
எம்பெருமானிடத்துல திருக்கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார் என்னும் சொல்லுவது உண்டு. எப்படியும் கொள்ளலாம். அப்ப அவளுடைய இடை எப்படி இருந்ததுன்னா, மின்னணைய நுண்ணிடையாளான இக்கன்யகையை, மின்னலை போல அவ்வளவு நுண்ணிய இடை. மின்னல்ங்கிறது ரொம்ப நுண்ணியதாகத்தான் இருக்கும். ஒரு கீறினா போலத்தான் மின்னல் இருக்கும். அது ரொம்ப க்ஷணத்துக்கு தான் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு மின்னல் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அத மாதிரி தான் இவளுடைய இடையானது அவ்வளவு நுண்ணியதாக இருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுமா போலத்தான் இருக்குமா. மேல அவயவங்கள் இருக்கு, கீழே அவயவங்கள் இருக்கு. அப்ப நடுவுல ஒரு இடைங்கிறது ஒண்ணு இருக்க வேண்டும் என்று ஊகித்துத்தான் அணிய வேண்டுமா. மின்னணைய நுண்ணிடையாளான இக்கன்யகையை எடுத்து குழந்தை எடுத்துக்கிறார். பிரீத்தியோட உச்சி முகந்து பார்த்து சுருப்பார் குழற் கோதை. ஆச்சரியமா இருக்காளே, பெருமானுக்கு ஏற்றவார் போல அவனுக்கு சாத்தக்கூடிய மாலைன்னா எவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி இவள் ஒரு அழகான மாலையை போல இருக்கிறாளே. சுருப்பார் குழற்கோதை, நல்ல அந்த வண்டுகள் படிந்திருக்கக்கூடிய நறுமணம் மிக்க ஒரு மாலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இவள் இருக்கிறாளேன்னு அதையே திருநாமாக வைத்து திருநாமம் சாத்தி திருமகள் போலே வளர்த்தருளினாள். மகாலட்சுமியை யார் வளர்த்தாலோ தெரியல. சீதையாக பிறந்த சமயத்துல ஜனகராஜன் வளர்த்தார். ஆனா திருப்பார்கடல்ல பிறந்த சமயத்துல அப்பொழுதே போய் பெருமானை அடைந்து விட்டார். ஆனா திருமகளை போல வளர்த்தேன் என்று தாமே தெரிவித்தா போல எடுத்து வளர்த்தாராம். ச விஷ்ணுசித்த துளசி வனாவணி கணித்திர வக்திரேன நிகாயத கலௌ சுபே முகூர்த்தே சுசிமாசி பல்குனி பிரதீததாரே துளசி வனாந்தரே புவோ அபவத் காச்சன பாலகன்யகா பூமி அம்சகாம் வீக்ஷிய விசிஷ்மியே முதா என்று திவ்யசூரி சரித்திரத்திலே சொல்லித்திரே என்று திவ்யசூரி சரித்திரத்துல இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ச விஷ்ணு சித்தகா, அந்த பெரியாழ்வார் துளசி வன அவனின், துளசி வனம் திருத்துழாய் செடி அது நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அடியிலே கணித்திர அதை தோண்டுகிற மண்ணை அப்படி தோண்டி எடுக்கக்கூடிய சமயத்திலே கணித்திர பக்திரேன நிகாயதன் கலௌ, அதே அந்த அதாவது கலப்பையை கொண்டு அதை உழற சமயத்திலே சுபே முகூர்த்தே சுபமான முகூர்த்தத்திலே சுச்சி மாசி ஆடி மாசத்திலே பல்குனி பிரதீததாரே பூர்வ பல்குனி நட்சத்திரத்திலே துளசி வனாந்தரே அந்த காட்டுக்குள்ளே அதாவது துளசி வனத்துக்குள்ளே விசிஷ்மியே ரொம்ப புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்தால் பூமி அம்சகாம் பூமி தேவியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்து முதா சந்தோஷப்பட்டு எடுத்து வளர்த்தார் என்று இது அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கனம் போருகிற காலத்திலே விட்டு சித்தர் தங்கள் தேவரான வடபெரும் கோயிலுடையானுக்கு சாத்த கட்டி வைத்த திருமாலையை ஆழ்வாரில்லாத அவசரத்திலே இப்பெண் பிள்ளை தான் சூட்டி கொண்டு இப்ப நேர அந்த குழந்தை வளர்ந்தாலே எப்படி அவள் என்னென்ன காரியங்கள் புரிந்தாள்ங்கிறத பேச்சே இங்க இல்லைன்னா அப்ப அவர் கிடைக்கிற சமயத்திலேயே 5 பிராயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாகத்தான் கிடைத்திருக்க வேண்டும் என்று யூகிப்பதற்கு இங்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எடுத்து வளர்த்தவர் என்ன சொல்லி வளர்த்திருப்பார்னா, கண்ணனுடைய திருநாமங்கள் தான் எல்லாம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணனை தான் ஆழ்வார்கள் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த குழந்தைக்கும் பால் கொடுக்கணும்னா கண்ணன் சரித்திரம் தான், பழம் கொடுக்கணும்னாலும் கண்ணன் சரித்திரம் தான். இப்படி அனைத்துமாக கிருஷ்ண சரித்திரத்தையே சொல்லி சொல்லி அந்த காதல் அந்த அன்புங்கிறது அந்த இளம் பிராயத்திலேயே பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தகா என்று இளைய பெருமாள் எப்படி தான் பிறந்த அவதரித்த சமயத்திலிருந்தே எம்பெருமானுடைய அந்த அடிமைத்தனத்திலே ஆசைப்பட்டு கிடந்தானோ, தொட்டில் பிராயத்திலேயே தனித்திருக்க மாட்டேன் சேர்ந்துதான் இருப்பேன் எப்படி அவன் வெளிப்படுத்தினானோ, அதே போலத்தான் இவளும் முளைக்கிற சமயத்திலேயே அந்த திருத்துழாயானது பரிமளத்தோடு முளைக்குமா. அதே போலத்தான் ஆண்டாளும் பிறந்ததிலிருந்தே அந்த இயற்கையான அந்த பக்தி தாசியம் அந்த சேஷத்துவ தன்மையோடு கூடியிருந்தவள். அப்படி இருந்தவள் எம்பெருமானுக்கு நாம் தகுதியாக இருக்கிறேனா இல்லையா, பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக ஆக போறேன்னா எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அந்த ஒப்புமை அதெல்லாம் நன்னா இருக்கணுமே, அவனுடைய அழகுக்கு நான் தகுந்தவனான தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வடபெரும் கோயிலுடையானுக்கு சாத்த கட்டி வைத்த திருமாலையை விட்டுசித்தர் தங்கள் தேவர். பெருமான் எப்படிப்பட்டவர், நமக்கு எல்லோருக்கும் சுவாமி தானே. ஆனா இங்க சொல்லும் பொழுது விட்டு சித்தர் தங்கள் தேவர், விஷ்ணு சித்தராகிற பெரியாழ்வாருக்கு அவர் சுவாமி, நமக்கு நேரடியா அவரோட சம்பந்தம் இல்லை. நான் விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தர் தங்கள் தேவர் எம்பெருமான், அதனால எனக்கு அவர் எம்பெருமானே தவிர நமக்கு நேரடியா அவரோடு தொடர்பில்லைன்னு இவள் சின்ன வயதிலிருந்தே இருந்திருக்கிறாள். இதனாலதான் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையிலே ஒதுங்கியவள். மணவாள மாமனிகள் உபதேச ரத்தின மாலையில ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாசத்துல இன்னன்னார் அவதரித்தார்னு ஐப்பசி மாசத்துல இருந்து சொல்லி கொண்டு வருகிறார். அப்ப சித்திரையாச்சு, வைகாசியாச்சு, ஆணியாச்சு, சித்திர மாசத்துல மதுரகவி ஆழ்வார சொல்லி இருக்கணும், சொல்லல. அதே சமயம் முன்னாடி அதாவது கார்த்திகையில தெரிவித்தார்,
தை மாசம் தெரிவித்தார், மாசி மாசம் தெரிவித்தார், நேர வைகாசி மாசத்துக்கு வந்துட்டார். சித்திர மாசம் மதுரகவி ஆழ்வார சொல்லல, அடுத்து ஆணி மாசம் பெரியாழ்வார தெரிவித்தார். ஆண்டாளோடு சேர்த்து மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து எதிராசரையும் சேர்த்து ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமரிய ஈதன்னு சொல்லுவோம் யாம்னு மேலே தெரிவித்தார். ஏன் இப்படி இந்த மூவரையும் சேர்த்தார்னா, அதுவா ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் எம்பெருமானாரும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையிலே ஒதுங்கியவர்கள். இவர்களெல்லாம் நேர தனக்கும் எம்பெருமானுக்கும் சம்பந்தம் உண்டு. நாம் எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமான் நமக்கு சுவாமின்னு இவர்கள் கொள்ளலையாம். நமக்கும் ஆச்சாரியனுக்கு தான் தொடர்பு. ஆச்சாரியனுக்கு அவர் எம்பெருமான், அதனால எனக்கு அவர் எம்பெருமான், எனக்கு அவர் சுவாமியை தவிர நமக்கும் அவருக்கும் நேரடியா என்ன உறவு என்று இவர்கள் அப்படி அந்த நிஷ்டையில ஊன்றியவர்களாம். அது எங்க தெரிகிறதுன்னா, இதோ இங்கேயே தெரிவிக்கிறாரு. விட்டு சித்தர் தங்கள் தேவரான வடபெரும் கோயிலுடையான். நம்முடைய தகப்பனார் விட்டு சித்தருக்கு தேவரான எம்பெருமான் வடபெரும் கோயிலுடையான். அவருக்கு நாம தகுதியானாக இருக்கிறானா இல்லையான்னு பார்த்து கொள்ளுவதற்காக ஆழ்வார் இல்லாத அவசரத்திலே எம்பெருமானுக்கு கட்டி வைத்த மாலையை ஆழ்வார் இல்லாத சமயமா பார்த்து இப்பெண் பிள்ளை தான் சூட்டி கொண்டு அவனுக்கு நேர் ஒவ்வாதிருக்கிறேனோ ஒத்திருக்கிறேனோ, பெருமானுடைய அழகுக்கு நான் ஒத்திருக்கிறேனா இல்ல ஒக்கலையா என்று பார்க்கணுமே என்பதற்காக காரை பூண்டு கூரை உடுத்து கைவலை குலுக்கி கோவை செவ்வாய் திருத்தி ஒப்பனை அழகை கண்ணாடியிலே கண்டு. இதெல்லாம் ஆழ்வார் பாசுரத்துல எதுவும் செய்யலன்னு வருத்தத்தோட தெரிவிக்கிறாள். தலைவி நாயிகா பாவத்துல என் பெண் பிள்ளை இது எதையுமே செய்வதில்லை, கூரை உடுப்பதில்லை, மாலை அணிந்து கொள்ளுவதில்லை, கைவலை குலுக்கி கோவை செவ்வாய் திருத்தினா என்ன அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கணுமா பெண் பிள்ளை? இதெல்லாம் செய்யாமல் அந்த தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய துன்பம் தாபத்துல ஏதும் செய்யாமல் இருக்கிறாள்னு பாசுரம். ஆனா இப்ப இதெல்லாம் அவள் செய்து பார்க்கிறாளாம். நமக்கும் கண்ணனுக்கும் தானம் ஒப்புமை இருக்கணுமே. நாம் அவனுக்கு ஒத்திருந்தால்தான் நாளைக்கு நம்ம கொண்டு போய் பெண்ணாக அவனுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பார்கள். அதனால ஒத்திருக்கிறேனான்னு பார்க்கறதுக்கு காரை பூண்டு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஆபரணங்களை போட்டுக்கொண்டு கைவளைகள் எல்லாம் குலுக்கி பார்த்து என்ன இருக்கா அழகா இருக்கான்னு எல்லாத்தையும் குலுக்கி கோவை செவ்வாய் திருத்தி கோவை வாயாள் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய் அந்த சிகப்பு படிந்திருக்கக்கூடிய அந்த திருப்பவளங்கள் அதை பார்த்துதான் கண்ணன் மயங்கி கிடைத்தா இந்த நப்பின்னை கிடைக்கணும், இல்லையா இந்த எருதுகள்ல விழுந்து நம்ம உயிரையே விட்டுட வேண்டியதுன்னு தான் அவ்வளவு வீரத்தோடு அப்படி எருதுகளை அடக்க பாய்ந்தானா. அப்படிப்பட்ட திருப்பவளங்களை எல்லாம் திருத்தி அழகுபடுத்தி கொண்டு ஒப்பனை அழகை கண்ணாடியிலே கண்டு. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் எதிரில் தட்டொளி என்று அழகான ஒரு அந்த வெங்கலத்துல ஒரு அழகான ஒரு கண்ணாடி போன்ற அமைப்பு இருக்கிறது. அதுல தான் அன்றைய தினம் கோதையானவள் பார்த்து கொண்டாள், அலங்காரம் பண்ணி கொண்டு நமக்கும் அவனுக்கும் ஒப்புமை இருக்கிறதா என்பது அதுல தான் நோக்கினாள் என்று இன்னைக்கும் காட்டுகிறார்கள். அதே போல அன்று அவள் செய்து பார்த்தாளாம். இப்படி கண்ணாடியிலே கண்டு இப்படி பல நாளும் பந்து பந்தாக சுருட்டி வைக்க. இதெல்லாம் பார்த்த பிற்பாடு ஒரு பயம், எங்க ஆழ்வார் வந்துட்டா என்ன பண்றது, என்ன அந்த புஷ்பத்தை எல்லாம் கழந்து மறுபடியும் பந்து பந்தாக சுருட்டி வைத்துடுவார். என்ன பந்து பந்தா சுருட்டி வச்சுதானே கூடையில எடுத்துட்டு போய் பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது. எப்படி கண்ணன் வெண்ண திருடுற சமயத்துல அதுல சுழியும் மாற்றமே இருக்காது. உரியில என்னென்ன கட்டி வச்சிருக்கோ கட்டின வச்ச மாதிரிதான் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் மட்டும் இருக்காது. என்ன பூதம் கொண்டு போனதா என்ன பேய் பிசாசு எது எடுத்துன்னு போனதுன்னே தெரியலையே, அதது அப்படி அப்படியே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பண்டம் மட்டும் காணலையேன்னு கண்ணனுக்கே அந்த சாமர்த்தியம் இருந்தாள், கண்ணனுடைய திவ்ய மகிழ்ச்சியான இவளுக்கு சாமர்த்தியம் இருக்காதோ? இவளும் இந்த புஷ்பத்தை எல்லாம் தான் சூடிக்கொண்டு ஆனா அதுல துளி கூட ஒன்றும் மாறுபாடே தெரியாது. அப்படியே புத்தம் புதுசா இனிமேதான் பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த புதுமையோடு அந்த புஷ்பங்கள் இருக்குமா போலே பந்து பந்தாக சுருட்டி வைக்க என்று சுருட்டி வைத்து விடுவலாம். சுருட்டி வைக்க இத்தை ஆழ்வார் ஒரு நாள் கண்டருளி. பல நாள் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா ஏதோ ஒரு நாள் ஆழ்வார் பார்த்துட்டார். பெண்ணே எப்போதும் இப்படியோ செய்கிறாய், இது ஏதோ இன்னைக்கு நடந்திருக்குன்னா இது ரொம்ப வழக்கமா சாமர்த்தியமா நடந்த மாதிரி தெரியறது. அப்ப இது ஏதோ ஒரு நாள் நடக்கல, முன்பே பல நாள் இந்த மாதிரி நீ செய்து பார்த்திருக்கிறாயா, எப்போதும் இப்படியோ செய்கிறாய் என்று மிகவும் கோபித்து ரொம்ப கோபம் வந்துடுத்தான் பெரியாழ்வார். எல்லா வேதங்களுடைய சாரத்தை கொண்டு போய் சபையில நான் தான் சொல்லி இவன் தான் பரமாத்மா, நாமெல்லாம் தொண்டர்கள் நிர்ணயிச்சிருக்கேன். அப்படி இருக்க வச்ச பரமாத்மாவுக்கு நாம சூடி கலந்தது கொண்டு போய் கொடுக்கலாமோ, இப்பேற்பட்ட பெரிய அபச்சாரத்தை செய்து விட்டாளே இவள் என்று மிகவும் கோபித்து அந்த திருமாலையை அச்சைக்கு வடபெருங்கோயிலுடையானுக்கு சாத்தாமல் இருக்க. நீ என்ன பண்ணுவது, நமக்கு தெரியாமல் நடந்ததுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப தெரிஞ்ச பிற்பாடு தப்பு செய்யலாமா?
தெரிந்த பிற்பாடு கண்டிப்பா இதை கொண்டு போய் சமர்ப்பிப்பதுங்கிறது தகாது. அப்ப இன்னைக்கு அவ்வளவுதான் கைங்கரியம் இழந்தோம், பெருமானுக்கு இனிமே சமர்ப்பிப்பதற்கு கையில ஒன்றும் இல்லை என்று அத்தோடு அந்த புஷ்பத்தை அங்கேயே வைத்து அன்று ராத்திரியில அப்படியே சயனித்து கொண்டு விட்டார். ரொம்ப கவலையோடு படுக்க அன்று ராத்திரியிலே ஆழ்வார் சொப்னத்திலே எம்பெருமான் எழுந்தருளி, உடனே எம்பெருமான் சொப்னத்தில் எழுந்தருளி விட்டார். இற்றைக்கு நமக்கு மாலை கொண்டு வராது இருப்பானேன், அவருக்கு தெரியாது. இருந்தாலும் கேட்கிறார், என்ன சுவாமி தினமும் மாலை வருமே, இன்னைக்கு ஏன் புஷ்ப மாலையை கொண்டு வரவில்லை என்று கேட்க, தம் புத்திரி கோதை குழலிலே முடித்த கிருத்தியத்தை விண்ணப்பம் செய்ய. ஒன்னும் தெரியாதா போல இவரும் தெரிவிக்கிறார், அது ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி கோதை இந்த மாதிரி செய்து விட்டாள், வைத்த புஷ்பங்களை எல்லாம் தான் சூடிக்கொண்டு அதை திரும்பி வைத்தா அது எப்படி உமக்கு சமர்ப்பிக்க முடியும்? கோதை குழலிலே முடித்த கிருத்தியத்தை, தன்னுடைய அந்த திருமுடியில சாத்தி வைத்த அந்த விஷயத்தை எல்லாம் விண்ணப்பம் செய்ய, எம்பெருமானும் அப்போது காணும் வாசனையாய் பிரியமாய் இருப்பது. என்னன்னா மாலை கட்டி வச்சுடுறார், அதுக்கு வாசனைன்னா அதிகரிக்கணுமே, அது எப்பொழுது அதிகரிக்கும் நீ நினைக்கிறீர்? நீர் வெறுமை கட்டி வச்சு என் இடத்துல கொடுத்துட்டா அதுக்கு வாசனையே அதிகரிக்காது. அது அவளுடைய குழலுக்கு போன பிற்பாடுதான் இன்னும் வாசனை அதிகரிக்குமா. பூமி தேவியினுடைய ஸ்பர்ஷத்தினால்தானே இன்னும் வாசனை அதிகரிக்கும். பூமி நன்னா செழுமையா இருந்தா தான் அதுல எல்லா செடிகளும் நன்னா பயிரெல்லாம் நன்னா விளையும். அதே மாதிரி இந்த மாலை இந்த புஷ்பமும் மணக்க வேண்டும், அதற்கு இருக்கக்கூடிய அந்த புது கணிப்பு அதெல்லாம் நன்னா அமைய வேண்டும்னா அது இவளுடைய சம்பந்தத்தினால்தான் நடக்குமா. சர்வகந்தகா சர்வரசகான்னு உபனிஷத்து எம்பெருமான தெரிவித்தது. அனைத்து ரசங்களுக்கும் அனைத்து இனிமையான வஸ்துக்களுக்கும் அந்த ரசத்தையும் இனிமைத்தன்மையும் கொடுப்பவனே எம்பெருமான். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கும் அந்த இனிமையை கொடுக்கக்கூடியவளாக இவள் இருக்கிறாள்னா அப்ப இவளுடைய சம்பந்தத்தினால்தான் அந்த புஷ்பங்களுக்கே மதிப்பு. சாதாரணமா மாலை கட்டுபவர்கள் கூட மாலை கட்டின பிற்பாடு சற்று அந்த பன்னீர் அதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிற நறுமணம் ஊட்டின ஜலத்தை எடுத்து அதுல தெளிப்பர்கள். அப்படி தெளிச்ச பிற்பாடுதான் அதற்கு இன்னும் வாசனை அதிகரிக்குமா. அத மாதிரி ஆழ்வார் வெறும மாலை கட்டி சமர்ப்பித்தால் அதுக்கு பரிமளம் அதிகரிக்காது. அது கோதையினுடைய குழலுக்கு போய் அவர் சூடி களைந்த பிற்பாடுதான் முழுமையான பரிமளமே அதற்கு நிரம்பி இருக்கும். அதனாலே அதைத்தான் எம்பெருமான் அப்போது காணும் வாசனையாய் பிரியமாய் இருப்பது. அப்பதான் அதற்கு வாசனை அதிகரிக்கும், அப்பதான் எனக்கு இன்னும் பிரியமா இருக்கும். நீர் கொண்டு வந்தா ஓரளவுக்கு ஏதோ ஆழ்வார் பக்தியோடு கொடுக்கிறார்னு ஏற்றுக்கொள்ளுவேன், ஆனா அவள் கொடுத்தாள் அது இன்னும் பிரியமாய் இருக்கும் என்று அருளி செய்ய, ஆழ்வாரும் அன்று முதல் இவ்வாண்டாளை பின்னைகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள் என்று விசேஷ பிரதிபத்தி பண்ணி, இதுவரைக்கும் ஆண்டாள் இடத்துல ஏதோ தன் குழந்தை தனக்கு கிடைத்த ஒரு குழந்தை நினைத்து கொண்டிருந்தாள். அப்படிப்பட்டவள் இல்ல போல் இருக்கே. இவள் சூடி களைந்த மாலையத்தான் எம்பெருமான் விருப்பத்தோடு சாத்தி கொள்ளுகிறான்னா எந்த தேவின்னு தெரியலையே. பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிகளுக்குள்ள யார் வந்து பிறந்திருக்கிறாள்? பின்னைகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள். என்ன இது பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரை பத்தி அவளுடைய திருத்தாழார் சந்தேகிக்கிறாளாம். இவளுடைய நடவடிக்கைகள் இவளுடைய முக தேஜஸ் எல்லாம் பார்த்தா நம்ம பொண்ணு இல்லை, யாரோ நப்பின்னையே வந்து பிறந்திருக்கணும், இல்லையா பூமி தேவியே வந்து பிறந்திருக்கணும், இல்ல மகாலட்சுமி தான் வந்து பிறந்திருக்க வேண்டும் என்று அங்கு சந்தேகித்தா போலே இங்கு ஆழ்வாரும் சந்தேகிக்கிறார் என்று விசேஷ பிரதிபத்தி பண்ணி அதிலிருந்து இன்னும் அன்பை அதிகரித்து விட்டதாம். நமக்கு இப்படி ஒரு புத்திரியாக விராட்டியே வந்து அவதரித்திருக்கிறாள்னா இன்னும் எவ்வளவு சீரம் சிறப்புமா பார்த்து கொள்ள வேண்டும். சுழி கூட இவளிடத்துல நாம எந்த விதமான பக்தியிலும் அன்பிலும் குறையவே இருக்கக்கூடாது என்று விசேஷ பிரதிபத்தி பண்ணி போருவர். தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமித் தொண்டர்கள். இது திருப்பல்லாண்டுல ஆழ்வார் தெரிவித்தார். தொண்டர்களுக்கு எது அடையாளம்? எம்பெருமான் சூடி களைந்த அந்த வஸ்திரத்தை தான் நாம உடுத்திக்கணும், அவர் சூடி களைந்த துழாய் புஷ்பத்தை தான் நாம சூடிக்கணும். இதுதான் தொண்டர்களுக்கு அடையாளம்னு இவரே பாசுரத்துல சொல்லிவிட்டு இப்ப இவர் கிரகத்துல இவர் பெண்ணே தான் சூடி களைந்ததான் எம்பெருமானுக்கு கொடுக்கிறார்னா மாறி போயிடுத்து. தொண்டர்களுக்கு அடையாளம்னு ஊர் முழுக்க இதை சொல்லிட்டு ஆனா இவர் கிரகத்துல போய் பார்த்தா அது இங்க மொத்தமா மாறி இவர் சூடி களைந்ததான் எம்பெருமானே சாத்திப்பார்னு சொன்னா மாறி போயிடுத்தே. அப்ப சூடி களைந்தன சூடும் தொண்டரான ஆழ்வார் திருமகளார் தாம் சூடி கொடுத்ததுவே நிரூபகமாக சூடி கொடுத்த நாச்சியாரா இருப்பர். பெரியாழ்வார் வேணுமென்றால் இந்த தொண்டருங்கிற அடையாளத்துக்கு தக்கவரா இருப்பர். ஆனா பிராட்டி விஷயம் மாறிவிட்டது. அவள் எப்படி இருக்கிறாள்னா சூடி கொடுத்த நாச்சியார். சூடி களைந்தத சூடும் நாச்சியார் அல்ல, தாம் சூடி எம்பெருமானுக்கு கொடுத்த நாச்சியாராக இருக்கிறார். அதிலிருந்து இவளுக்கு பெயர் என்ன ஏற்பட்டதுன்னா சூடி கொடுத்த நாச்சியார்னு பெயர் ஏற்பட்டதாம். திருத்துழாய் பரிமளத்தோட கூடிய முளைக்குமா போலே இந்நாய்ச்சியாரும் ஆஜன்ம பால்ய யவ்வன அவஸ்தைகள் தோறும் வளருகிற பரபக்தி பரஜான பரபக்திகளை உடையலாகையாலே பகவத் விஷய பிராவண்யம் அல்லாத ஆழ்வார்களை காட்டில் இவளுக்கு அதிசயித்திருக்கும். இனிமேதான்
இவளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை தெரிவிக்கிறார். திருத்துழாய் எப்படி பரிமளத்தோடே அது முளைக்குமோ அதே மாதிரி நாச்சியாரும் ஜன்ம தான் பிறந்ததிலிருந்து அடுத்து பால்யம், பால்யம்னா சற்று பால பருவம், அந்த 4 வயசு 5 வயசு அப்ப பாலனாக இருக்கக்கூடியது, அடுத்து யவ்வனம் இன்னும் மேல வளர்ந்து யவ்வன பருவம் தலை காட்டுவது என்ன, இந்த எல்லா அவஸ்தைகள் தோறும் அந்தந்த நிலைகளிலும் வளருகிற பரபக்தி. பரபக்தி முதல்லையே பரபக்தி வந்துடுது. நமக்கெல்லாம் பக்தி வருமான்னு தெரியல, சந்தேகம். பக்தி அப்புறம் பரபக்தி ஆகணும், அது பரஜானம் ஆகணும், அது பரபக்தி ஆகணும். ஆனால் இவள் பிறக்கிற சமயத்திலேயே பரபக்தியோடு பரஜானத்தோடு பரமபக்தியோடு சேர்ந்தே பிறந்திருக்கிறாளாம். பரபக்தி பரஜான பரமபக்தி 3 நிலைகள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பதுதான். பரபக்தின்னு என்ன அர்த்தம்? எம்பெருமானிடத்துல உயர்ந்த காதல், எம்பெருமான் அல்லாத மற்ற விஷயங்கள்ல வெறுப்பு வைராக்கியம். பெருமான்னு சொன்னா மிகுந்த பிரியம் ஆதரம் அன்பு, மற்ற விஷயங்கள்ல அன்பில்லை வைராக்கியம், அதுல கண்டு துளியும் அதுல அன்பில்லை அதுல ஆதரம் இல்லை, இது பரபக்தி. பரஜானம் இந்த நிலையே வளர வளர பெருமாள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நின்று சேவை சாதிக்குமா போலே மனசால ஏற்படக்கூடிய ஒரு சாட்சா்காரம். அவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரே தவிர அவரை தவிர மற்றது தெரியாது. அதைத்தான் திருப்பாணாழ்வார் தெரிவித்தார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்னினை காணாவே. மற்றொன்றுங்கிற அது என்னதுன்னு விவரியும் என்ன, மற்றதுன்னுட்டேனே. இவரை தவிர்த்த மற்றதுன்னா அதற்குள்ள என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மற்றதுன்னு சொல்லலாமே தவிர அதெல்லாம் சொல்ல முடியுமா? அதற்கெல்லாம் மனசு போகவே போகாது. போனாதானே அது என்ன இது என்னன்னு சொல்ல முடியும். அப்ப இவன் என்று அவனிடத்துல மட்டுமே அந்த பக்தி அதிகரிக்க அவர் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி தெரிவார். எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் கண்ணன் கிருஷ்ணன் என்று அந்த எம்பெருமானே சேவை சாதிப்பார். அது பரஜானம். அடுத்து பரமபக்தின்னா சாட்சி அப்படி கண்ணை திறந்தால் எம்பெருமான் திடீர்னு காணோம்னா துடித்து போய் விடுவாராம். மனசுக்குள்ள இப்படி எம்பெருமானுடைய அனுபவம் ஏற்பட்டது, வெளியிலையும் அப்படியே அந்த அனுபவம் வேண்டும்ங்கிற ஒரு துடிப்பு. இவர் இல்லைன்னா அடுத்த க்ஷணம் பிராணன் போயிடும், கிடைச்சாருன்னா பிராணன் தரிக்கும் என்று அந்த உயர்ந்த நிலை ஏற்பட்டால் அதுதான் பரமபக்தி. இந்த நிலைகள் உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டதுன்னா 5 பிராயத்திலேயே இந்த அவஸ்தைகள் எல்லாம் ஏற்பட்டதாம். அதனால பொறுக்க முடியாமல் பெருமான் எப்ப கிடைப்பார்னு பாசுரங்களை எல்லாம் அருளி செய்ய தொடங்குகிறார். பகவத் விஷய பிராவண்யம் அல்லாத ஆழ்வார்களை காட்டில் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரிய ஆழ்வாருக்கு பெருமைன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரிய ஆழ்வார் என்னும் பெயர். ஆனா இப்ப அந்த பெரிய ஆழ்வாரை விட மூலத்தை விட வட்டி, அது அசலை விட வட்டிக்கு இன்னும் பெருமை அதிகமா. அப்ப பெரிய ஆழ்வார் அசல், அவரிடத்துல கிடைத்த வட்டி யாரு? இந்த ஆண்டாள். இவளுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா ஆழ்வார்களை காட்டில் இவளுக்கு அதிசயித்திருக்கும். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாயின்னு இதுதான் மணவாள மாமனிகள் தெரிவித்தார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இப்ப தகப்பன்மார்கள். பெரிய ஆழ்வார் ஒரு தகப்பன்னா அவரை போலத்தானே மற்ற ஆழ்வார்களும். இப்ப எல்லாரும் தகப்பன்மார்கள் பல பேர் இருக்கா, சிற்றப்பன் பெரியப்பன் எல்லாரும் இருக்கா. ஆனா இத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரே சந்ததி தான், ஒரே பெண் பிள்ளை ஆண்டாள் தான். அப்ப என்ன ஆகும்? இத்தனை பேருக்கு என்னென்ன சொத்தோ எல்லாம் இவளுக்கு தான் வரும். யாருக்குமே சந்ததியே இல்லையே. அவரவர்களுக்குன்னு குழந்தைகள் இருந்தால் சொத்து பிரிவுபடும். 10 பேருக்கும் யாருக்குமே குழந்தை இல்லையா? பெரியாழ்வார் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பெண் பிள்ளையான ஆண்டாள் இருக்கிறாள்னா அப்ப அவர்களுடைய சொத்தெல்லாம் எங்க போகும்? மொத்தம் சீதனமா இவளுக்கு தான் வருமா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி. பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தியா, எல்லா பக்தியும் அப்படியே மொத்தம் இவளுக்கு சீராக வந்தது. அதனால என்ன ஆயிடுத்துன்னா இயற்கையிலேயே இவள் ஆழ்வார்களை காட்டிலும் விஞ்சியவளாக இருந்து விட்டாள். அவர்களெல்லாம் எப்பொழுதோ உபதேசித்த அந்த பாசுரங்கள் அந்த அர்த்தங்களை எல்லாம் இவள் 5 பிராயத்திலேயே பெருமானிடத்துல அந்த பக்தியோடு விண்ணப்பித்தாள். அதனால ஆழ்வார்களை காட்டில் இவளுக்கு அதிசயித்திருக்கும். இதைத்தான் பிஞ்சாய் பழுத்தாளைங்கிற ஒரு புஷ்பம், அது பூக்கணும், முதல்ல துளிர் விடணும், அப்புறம் பூ வைக்க வேண்டும், புஷ்பம் ஆக வேண்டும், புஷ்பத்திலிருந்து பிஞ்சு வரணும், பிஞ்சு காயாகணும், காய் பழமாகணும். ஆனா ஆண்டாள் அந்த நிலைகள் எல்லாம் நிதானமாலாம் அவளுக்கு ஆகவே ஆகாது. முதல்ல பிறக்கும் பொழுதே பிஞ்சு, அடுத்தது பார்த்தா பழம், பிஞ்சாய் பழுத்தாளை. ஒரு பழத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இனிமை என்னமோ அது அந்த பிஞ்சிலேயே இருந்ததுன்னா அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கும். அத மாதிரி எத்தனையோ இப்ப நம்மாழ்வார் உபதேசித்தார். 16 பிராயம் ஒண்ணுமே உபதேசிக்கலையே. 16வது திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் மதுரகவி ஆழ்வார் வந்து அவரிடத்துல பிரார்த்திக்கத்தான் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழின்னு உபதேசித்தார். 16 வருஷம் ஒன்றும் உபதேசிக்கலையே. ஆண்டாளுக்கு அந்த அளவுக்கு காலம் எல்லாம் நீடிப்பதற்கு கூட முடியாது. 5 பிராயத்திலேயே அவள் உபதேசிக்க தொடங்கினாள், பாசுரங்களை எல்லாம் அருளி செய்ய தொடங்கினாள். அதனாலேயே ஆழ்வார்களை காட்டில் இவளுக்கு அதிசயித்திருக்கும்.
புருஷனை புருஷன் காமிக்கும் அதுவும் ஸ்திரீயை ஸ்திரீ காமிக்கும் அதுவும் மேட்டுமடையா இருக்கும். ஏன் அப்படி? இவளுக்கு மட்டும் அப்படி என்ன ஏற்றம்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் ஆண்கள், இவள் ஒருத்திதான பெண். அப்ப இதனாலேயே இதனுக்கு பெருமை அமைந்திருக்கிறது. புருஷனை புருஷன் காமிக்கதுவும், ஒரு ஆண் ஒரு ஆணிடத்துல விருப்பம் கொள்ளுவது, அல்லது ஸ்திரீ ஸ்திரீயின் இடத்துல விருப்பம் கொள்ளுவது, இதெல்லாம் ஒன்றும் உயர்ந்ததே இல்லை. அதெல்லாம் ரொம்ப மேட்டுமடை, அதெல்லாம் ரொம்ப உயர்ந்ததே இல்லை, ரொம்ப தாழ்ந்த விஷயங்கள். அது உலகத்துல எல்லா இடத்துலயும் அமைந்திருப்பதுதான். ஆனால் புருஷன் ஸ்திரீயை காமிக்கும் அதுவும் ஸ்திரீ புருஷனை காமிக்கதும் பள்ளமடையாகையாலே, இயற்கையில இதுதானே எல்லோரிடத்துலயும் அமைந்திருக்கும். புருஷன் ஸ்திரீயின் இடத்துல அன்பு கொள்ளுவதோ, ஒரு ஸ்திரீ புருஷனிடத்துல அன்பு கொள்ளுவதோ, இதுதான் இயற்கையில எங்குமே அமைந்திருக்கும். எல்லோரோடும் இது கை கொள்ளத்தக்கதாக இருக்கும், எல்லாருக்கும் இது ஆதரமாகவும் இருக்கும். இது சேர்ந்திருக்கும். இதே இப்ப மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்களா, எம்பெருமான புருஷோத்தமனா. இப்ப புருஷோத்தமனான எம்பெருமான இடத்துல புருஷனான ஆழ்வார்கள் காதலித்தார்கள். அதற்கு பின்னர் காதனுடைய உச்சகட்டத்துல தங்களை நாயகியாக பாவித்தார்கள். எம்பெருமான இடத்துல தூது விட்டார்கள், மடல் எடுத்தார்கள். என்ன இதெல்லாம் பார்த்தால், அப்ப ஏதோ புருஷனா இருப்பவர்கள் தங்களை சற்று மாற்றிக்கொண்டு அப்புறம் பாசனம் செய்யணும்னா நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்குமே. காதல் எல்லாம் வளர்த்து கொண்டு அதுக்கப்புறம் உபதேசிப்பதுங்கிறதெல்லாம் இயற்கையில் நமக்கெல்லாம் அது மாதிரி எங்கேயும் பார்த்ததும் இல்லை. அவர்களை தவிர வேற எங்கேயான இது உலகத்துல இந்த மாதிரி பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது. அப்ப இது ரொம்ப சிரமம். மேட்டுமடை, மேட்டுமடைனா உயர்ந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜலம்னா அது எல்லோருக்கும் கிடைக்குமா? பள்ளமடையா கீழே தாழ்ந்த இடத்துல நதி ஓடித்துன்னா எல்லோருக்கும் பயன்படும். எங்கேயோ ஹிமாச்சலத்துக்கு உயரத்துக்கு மேல நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னா அந்த நதியை யார் போய் எடுத்து பயன்படுத்த முடியும்? யாருக்கு அதனால பிரயோஜனம் உண்டு? கீழே நமக்கு பக்கத்துல அருவி ஓடுறதுன்னா அங்கிருந்து எடுத்து பயன்படுத்தலாம். மேட்டுமடையா ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான இடத்துல நாயிகாபாவத்துல தூது விட்டார்கள், அனுபவித்தார்கள்னா சரி வாஸ்தவம். இப்ப அதனால நமக்கு என்ன, நமக்கு அதெல்லாம் முடியுமான்னா முடியாது. ஆனா ஆண்டாள் இயற்கையில் எம்பெருமான இடத்துல தான் பெண்ணான நிலையில இருந்து ஆணான எம்பெருமான இடத்துல காதலித்து பாசுரங்களை அருளி செய்தாள்னா இது ரொம்ப பள்ளமடையா இருக்கே. அனைவருக்கும் இது கைவருமா போலே அவ்வளவு ஆச்சரியமா அவள் அருளி செய்திருக்கிறாளே. அதைத்தான் ஸ்திரீ புருஷனை காமிக்கும் அதுவும் பள்ளமடையாகையாலே இது சேர்ந்திருக்கும். ஆகையாலே அதிசயித்திருக்கும் அந்த பிராவண்யமடியாக அவனவிட் அகன்னுயிர் ஆற்றகில்லா என்னும் நிலையை உடையடாய். அவ்வளவுதான் பரம பக்தி வந்துடுத்து. அவனை விட்டு உயிர் ஆற்றகில்லாது, ஜீவாத்மா தரிக்கணும், பூமியில சற்று நிற்கணும்னு சொன்னாலே பரமாத்மா அனுபவம் உள்ளத்துக்குள்ள ஓடணும், அவரை அனுபவிக்கணும், அணைக்கணும். அது இல்லைன்னா தரிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இவளுக்கு நிலை ஏற்பட்டதாம். பிராவண்யம் அடியாக அவனை விட்டு அகன்று உயிர் ஆற்றகில்லா என்னும் நிலையை உடையடாய். துஷ்டகாலிய திஷ்டாத்திர கிருஷ்ணாகம் இதிசாபரா என்று கிருஷ்ண விரகத்தை சகிக்க மாட்டாத கோபகன்னிகைகள் கிருஷ்ணனை அனுகரித்து தரித்தா போலே 2 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தால் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. அதைத்தான் தெரிவிக்கிறார். முதல்ல திருப்பாவை எப்படி அவதரித்தது பலரும் கேட்டிருக்கிறதுதான். அணுகாரத்தினாலேயே திருப்பாவை அருளி செய்தார். அணுகாரம்ங்கிறது என்ன? ஒருத்தரிடத்துல மிகுந்த அன்பு, ஆனா அவர் பக்கத்துல இல்லை. அந்த சமயத்துல என்ன பண்றது? அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறாரோ, என்னென்னலாம் பேசி இருக்கிறாரோ அதை போலவே நாம செய்து பார்ப்பது. இதெல்லாம் உலகத்துல பல இடத்துலையும் பார்க்கிறோம். எனக்கு தலைவன், எனக்கு அவர் தான் எனக்கு எல்லா விதமான இதுவும் செய்தாருன்னு யாரோ சினிமால நடிப்பவர்கள் அவர்களிடத்துலலாம் தலைவருங்கிற அந்த தன்மையை பார்த்து இவன் செய்கிறா போலேயே தொண்டர்கள் செய்து பார்க்கிறதெல்லாம் பார்க்கிறோமே. அவனை போலேயே உடை அழகு, அவனை போலேயே சிகை அழகு, அவனை போலேயே பேசுவது என்றெல்லாம் தொண்டர்கள் செய்கிறமா போலே பார்க்கிறோம். சாதாரண உலக விஷயத்துல இதை பார்த்தால் பகவத் விஷயத்துல எம்பெருமானிடத்துல ஈடுபட்டவர்கள் ஏன் அப்படி செய்யாமல் இருப்பார்கள்? இத மாதிரி கோபிகைகள் எல்லாம் செய்திருக்கிறார்களாம். ராச கிரீடை ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. அழகான சரத் பூர்ணிமா, ஐப்பசி மாசத்து பௌர்ணமி, சரத் ருத்துவில இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினம் அந்த யமுனா கரையில, யமுனா நதிக்கரையில அத்தனை கோபிகைகளும் ஒன்றாக சேர்ந்து திரண்டு கண்ணன் அத்தனை பேரும் சேர்ந்து ராசக்கிரீடை செய்தருளினான். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகா, மாதவம் மாதவம் அந்தரேன அங்கனா. தூரக்கேந்து பார்த்தா 2 கோபிகைகள் நடுவுல ஒரு கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபிகை. இப்படி ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கண்ணனாக தன்னை பல திருமேனிகள் கொண்டு பெருமான் ஆச்சரியமா ராசக்கிரீடை புரிந்தருளினான். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் அதிகரித்து விட்டதாம். நம்மை போலே பாக்கியமுடையவர்கள் யார் உண்டு இந்த உலகத்துல? நமக்காக கண்ணன் இப்படியெல்லாம் தன்னை பிரித்து கொண்டு நம்மோடு அனுபவிக்கிறான்னா நாமத்தான் உயர்ந்தவர்கள் என்று அப்படி ஒரு ஆனந்தம் தலைமண்டையிட்டு ரொம்ப உயரப்போன உடனே கண்ணன் பார்த்தார். ரொம்ப ஆனந்தம் அதிகரிச்சதுன்னா தாங்காதே, சட்டுன்னு அந்த ஆனந்தத்தினாலே பிராணன் போயிடுத்துன்னா எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால இவர்களுடைய அந்த ஆனந்தத்தை மட்டுப்படுத்தணும்னு திடீரென்று தன்னை மறைத்து கொண்டானான். இவ்வளவு நேரம் ஒரே அவ்வளவு ஆச்சரியமா நடந்து கொண்டிருந்தது. சட்டென்று எங்கும் கண்ணனை காணவில்லையே உடனே
அத்தனை பேருக்கும் ஆனந்தம் போய் அதிர்ச்சி ஏற்பட்டு திடால்னு எல்லாரும் ஒரு மயக்கமான போல நிலை அடைந்தார்கள். சற்று தெளிந்தார்கள். என்ன செய்வது, அங்கும் இங்கும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தால் கண்ணனை எங்கேயும் காணல. என்ன பண்றது, இப்ப எப்படி இந்த பொழுதை செலவழிப்பது, பொழுத போக்கணுமே. கண்ணன் இல்லாமல் வேறு விஷயத்தோடு பொழுது போக்குது நமக்கு ஆகாது. என்ன செய்யலாம், கண்ணனை போலையே நாமும் செய்து பார்க்க வேண்டியதான். அவர் என்னென்ன செயல்களை புரிந்தாரோ அந்த விளையாட்டுகள் எல்லாம் நாம செய்வோம் என்று ஒரு கோபிகை தன்னுடைய கிருஷ்ணனாக அப்படி வைத்துக் கொண்டு புல்லாங்குழல் ஊதுமா போல செய்து பார்த்தாள். ஒரு கோபிகை சகடாசுரனை உதைத்தா மாதிரி அந்த திருவடிகளால் அப்படி உதைத்து பார்க்கிறாள். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை செய்யும் பொழுது துஷ்டகாலிய திஷ்டாத்திர, ஒரு கோபிகை நான் காளியன், நீதான் கிருஷ்ணன், என் தலையில காலை வைத்து நாட்டியமாடு என்று இப்படி 2 கோபிகள் செய்து கொண்டார்களாம். அதைத்தான் துஷ்டகாலிய, தீய பாம்பே அங்கு நில் என்று ஒரு கோபிகை ஒரு பெண்ணை பார்த்து மற்றொரு கோபிகை பார்த்து நீதான் காளியன் அங்கு நில் என்று அந்த அவளை சொல்லி, கிருஷ்ணாகம் நான் தான் கிருஷ்ணன் என்று தன்னை சொல்லிக் கொண்டு இன்னொரு கோபிகையானவள் அந்த கோபிகையினுடைய தலைக்கு மேல தன்னுடைய காலை திருவடிகளை வைத்து இப்படி நாட்டியமெல்லாம் ஆடி கண்ணனைப் போலவே தங்களை நினைத்துக் கொண்டு தரித்தார்கள் என்ற இந்த விஷயம் ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த காதுகளுக்கு எட்டியதாம். அதுதான் கிருஷ்ணனை அனுகரித்து தரித்தா போலே, கிருஷ்ணனை போலவே தங்களை பாவித்துக் கொண்டு கோபிகைகள் எல்லாம் தரித்தார்களா. இப்ப இவளுக்கு தோன்றது நாமும் அதே மாதிரி கிருஷ்ணனை போல தரிக்கலாமான்னா, நாம கிருஷ்ணனால நினைக்க கூடாது. கிருஷ்ணனை, அதாவது கிருஷ்ணனை அனுகரித்த கோபிகைகளை நாம் அனுகரிப்போம். இவள் எப்பொழுதுமே ஆச்சார அபிமான நிஷ்டையில ஒதுங்கியவள். அப்ப நேரே நமக்கு பகவானுக்கு சம்பந்தம் வேண்டாம். பகவானையே தமக்கு எல்லாமாக கொண்டிருக்கக்கூடிய கோபிமார்கள், அவர்கள் நமக்கு சுவாமிகள். அந்த கோபிகைகளை போல நம்மை பாவித்துக் கொள்ளுவோம் என்று கோபகன்னிகைகள் கிருஷ்ணனை அனுகரித்து தரித்தா போலே இவளும் மார்கழி நீராடி நோன்பு நோற்று காம பஜனாதிகளை பண்ணி, 2 பதங்கள்ல 2 திவ்ய பிரபந்தத்தையும் சேர்த்துட்டார். மார்கழி நீராடி நோன்பு நோற்று இது திருப்பாவை, காம பஜனாதிகளை பண்ணி இது நாச்சியார் திருமொழி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியர்னு தொடங்கி சங்கத்தமிழ் மாலை 30 என்ன 30 பாசனங்கள் அருளி செய்தாள். அதற்கும் இன்னொரு சரித்திரம் அங்க திருப்பாவையினுடைய வியாக்கியானத்துல தெரிவிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை காண்பித்து அனுகாரம் செய்ய தொடங்கினாள். அனுகாரம் செய்யணும்னா என்ன விஷயத்தை வைத்து கொண்டு அனுகாரம் செய்வது? அவர்களெல்லாம் கிருஷ்ணனை போல அனுகரித்தார்கள், கிருஷ்ண செயல்களை வைத்து அனுகரித்தார்கள். இப்ப இந்த கோபிகைகளை போல தன்னை நினைத்து கொண்டாள்னா கோபிகைகள்லாம் சேர்ந்து ஏதாவது செய்திருக்கிறார்களா? உண்டு. மார்கழி மாசம் ஹேமந்தே பிரதமே மாசி நந்தபிரஜ குமாரிக்காக சேருகு ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன பிரதம் என்று அவர்கள் எல்லாம் யமுனா நதிக்கரைக்கு போய் மார்கழி மாசம் பெரிய நோன்பு நோற்றார்கள் என்று இது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. இந்த செய்தி ஆண்டாளுக்கு கேள்விப்பட, ஓஹோ அவர்களெல்லாம் நோன்பு நோற்று கண்ணனையே அடைய வேண்டும் நோன்பு நோற்று இருக்கிறார்களா, நாமும் அந்த கோபிகைகளை போலே நோன்பு நோக்குமா போலே அனுகரித்து தரிப்போம் என்று சொல்லித்தான் 30 பாசுரங்களை அருளி செய்தாள். ஆனால் இவளுடைய நோன்புங்கிறது அந்த சாமானிய கோபிகைகள் செய்த நோன்பே அல்ல. அவர்களெல்லாம் யமுனா நதிக்கு போய் வேறு ஒரு தேவதை காத்தியாயினிங்கிற தேவதையை பொம்மையாக பிடித்து அதற்குன்னு வேண்டிய விரதங்களை செய்து அப்படியெல்லாம் நோன்பு நோற்றார்கள். இவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் உடல்ல சக்தியும் இல்லை, செய்வதற்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. எங்கு போய் செய்வது? இவள் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக கொண்டாள். அங்க இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையானையே கண்ணனாக கொண்டாள். தன்னையும் ஒரு கோபிகையாக கொண்டு தன் ஊரில் இருக்கக்கூடிய சிறு பெண்கள் எல்லாம் மற்ற கோபிகைகளாக கொண்டு எல்லாம் வந்து விட்டதாம். இடை பேச்சு, இடை முடி, இடை நடை இதெல்லாம் வந்துவிட்டான். இடையர்கள் கோபிகைகள் எப்படியெல்லாம் நடப்பாளோ அவர்கள் சற்று சாய்ந்து சாய்ந்து நடப்பார்களாம். ஏன்னா இடுப்புல எப்பொழுதும் குடத்தை வைத்துக் கொண்டு தலைக்கு மேல குடையத்தை பாரத்தை சுமந்து கொண்டு நடப்பதுனாலே ஒரு பக்கமா சாய்ந்து நடப்பார்களாம். அத மாதிரி இப்ப ஆண்டாள் நடந்தாலும் இவள் இடுப்புலையும் தலையிலையும் குடமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த பாவனையில தானும் இடைச்சி போலவே நடக்க பார்த்தாள். இடைச்சி போலவே வஸ்திரத்தை உடுத்தி கொண்டாள். இடைச்சி போலவே தலையில ஒரு கொண்டைய போட்டு கொண்டாள். எல்லாம் மாறிடுத்து. இடை பேச்சு வந்துடுத்து. இடை முடை நாற்றமும் வந்ததுன்னு ஆச்சரியமா தெரிவித்தார்கள். முடை நாற்றம்னா என்னன்னா, அவர்கள் எப்பொழுதும் பால் தயிர் வெண்ணையோடையே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, அந்த பால் தயிர் வெண்ணையோடையே கூட இருந்தால் ஒரு நாற்றம், அதற்குன்னு இருக்கக்கூடிய வாசனை அவர்கள் மேனியில எப்பொழுதும் வீசும். அதுவும் ஆண்டாளுக்கு வந்துடுத்தான். இவள் விஷ்ணு சித்தர் பெரிய ஆழ்வார் வயிற்றுல பிறந்த பெண். அப்ப இங்க இவருடைய திருமாளிகைகள்ல என்ன நடக்கும்? அக்னிஹோத்திரம் நடக்கும், உபாசம் நடக்கும், ஒரே ஹோமம், தூம புகை. இந்த வாசனைத்தானே வீசணும்னா அந்த வாசனை என்னன்னே தெரியாது. இவளுக்கு தெரிந்ததெல்லாம் மோரு, பால், தயிர், வெண்ணெய், இந்த வாசனைத்தான் இவள் திருமேனியிலும் வீசுமா.
முடை நாற்றமாய் விட்டது. என்ன அவ்வளவு அந்த அணுகாரத்துல அவ்வளவு அந்த தன்மை பாவம் அப்படி சேர்ந்து கோபிகையாகவே மாறி கண்ணனை அடைந்து கைங்கரியம் செய்வதுதான் நமக்கு நோன்பு. அதுதான் பறை. பறைன்னு பாசுரங்கள் எல்லாம் சொல்லி அந்த பறையே பெற்றாள் என்று திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தை பார்த்தோம். ஆனா இதுவும் மானச அனுபவம் தான். ஏன்னா இதற்கு மேலும் இவள் திருவாயாலே பாசுரங்கள் வர வேண்டும் என்பதற்காக கண்ணன் உடனேயே இவளை சேர்த்து கொள்ளவில்லை. மீண்டும் இந்த உலகத்திலேயே தன்னை வைத்திருக்கிறானே என்று ஆண்டாள் நொந்து கொண்டு மேற்கொண்டு மன்மதனை உன்னை வணங்குகின்றேன், என்னுடைய வேங்கடவன் அந்த எம்பெருமானிடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பாய். சாமனும் மன்மதனுடைய தம்பி, காமனுடைய தம்பி சாமன்னு பேரான். மன்மதன காலில் விழுந்து வணங்கினது மட்டும் போராது, உன் தம்பியையும் வணங்குகின்றேன், உன்னையும் உம்பியையும் தொழுதேன், என்ன உன்னையும் உன்னுடைய தம்பியையும் தொழுகிறேன், எப்படியாவது என்னை கொண்டு போய் கன்னடத்துல சேர்த்து விடு. நான் உலகத்துல உன்னை என்னன்னு கொண்டாடுற தெரியுமோ, யாரெல்லாம் மனசுல ஒருத்தரை நினைத்து கொண்டு மன்மதனை வணங்குகிறோமோ அந்த மன்மதன் நம்ம மனசுல யாரை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களிடத்துல சேர்த்து விடுவார்கள். காதலான காதலியோடு சேர்த்து விடுபவன் மன்மதன் உலகத்துல உனக்கு பிரசித்தி இருக்கே. அப்ப நான் காதலி, எம்பெருமான் காதலன், எங்க ரெண்டு பேரையும் நீ தான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று மன்மதன் காலில் விழுந்து பிரார்த்தித்தாள். அதைத்தான் காம பஜனாதிகளை பண்ணிங்கிறார். காமன் இடத்துல போய் விழலாமா? இதே திருமழிசையாழ்வார் என்ன தெரிவித்தார்? மற்ற தெய்வங்களை மறந்தும் புறந்தொழா மாந்தர், மற்ற தெய்வங்களை மறந்து போய் கூட வணங்கக்கூடாது என்கிறதுதான் ஸ்ரீ வைஷ்ணவருடைய நிஷ்டைன்னு பார்க்கிறோமே. அதையும் மீறி இப்படி காம பஜனம் பண்ணலாமா? காமனுடைய காலில் போய் விழலாமான்னா என்ன பண்றது? பக்தியினுடைய மேலீடு, பக்தியினுடைய உச்சகட்டம் கலக்கத்துல என்ன செய்யறோம்னே தெரியல. கண்ணனை அடையணும்னு நினைத்தால் என்ன வேணா செய்கிறேன், கிருஷ்ணன் தான் எனக்கு நாதன்கிறத தெளிவு இருக்கு. மன்மதனை வணங்கினவள் உன்னை அடைய வேண்டும்னு சொன்னாளா? சொல்லலையே. எப்படியாவது என்ன வேங்கடவன் இடத்துல கொண்டு போய் சேரு, அந்த எம்பெருமான் கேசவனுடைய கால் பிடிக்கக்கூடிய பேரு எனக்கு வேண்டும், அதற்கு நீ உதவி புரியின்னு அதுல தெளிவு இருக்கா இல்லையா? அந்த தெளிவோடு இவள் செய்திருக்கிறாங்கிறதுனால இதுல எந்த விதமான தவறும் இல்லை, எந்த தோஷமும் இல்லை, குற்றமும் இல்லை. இது பரபக்தி, பரஜான பராபக்தியினுடைய அந்த நிலையில ஏற்படுவது. அதை முன்னுதாரணமாக கொண்டு இப்ப நாம கூட மற்ற தெய்வத்தைகளை வணங்கலாமான்னா அதெல்லாம் நமக்காகவே நம்ம இன்னும் முதல் நிலையிலேயே இல்லையே. பக்திங்கிற பாங்கிற எழுத்து கருவு கூட நாம வரல. அதற்கு வரத்துக்கு முன்னாடி பரஜானம் பரபக்தி நிலையில இருக்கக்கூடிய ஆண்டாள் செய்த அந்த செயலை நம்மால செய்ய முடியுமான்னு நான் செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் நம்முடைய ஸ்வரூபத்துக்கும் சேரவும் சேராது. நம்ம புத்தி இன்னும் ஸ்திரமே படலை. அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் போவது. அப்போ அப்பேற்பட்டவள் என்ன செய்கிறோம்னு தெரிய அந்த துடிப்பிலே எப்படியாவது எம்பெருமான அடைய வேண்டும், கைங்கரியம் வேண்டும் என்பதற்காக மன்மதனை வணங்கினாள்னு பார்த்தோம். அது கூட பரவாயில்ல, ஒரு சைத்தன்யம் அறிவிருக்கக்கூடிய ஒரு தேவதையை வணங்கினது. ஆனால் கூடிடு கூடலேன்னு மண்ணுல கட்டங்கட்டமா வரைந்து வட்டம் வட்டமா வரைந்து பார்ப்பதுங்கிறது கூடல் இழைத்தல்ங்கிற ஒரு காரியம். அந்த அச்சேதனம் தானே, அறிவற்ற அந்த மண்ணுல இப்படி வட்டம் வட்டமா வரைஞ்சு இந்த வட்டங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இது எத்தனை வட்டம் வந்தது என்ன அதை எண்ணி பார்த்து இது ரெட்டப்படையில வந்தா மனசுல நினைக்கிறது நடக்கும், இது ஒத்தப்படையில வந்தா மனசுல நினைக்கிறது நடக்காது என்ன இழைத்து பார்ப்பதுங்கிறது அந்த காலத்துல ஒரு வழக்கம். இந்த செய்து அதனுடைய காலில் விழுந்து வணங்குகிறாளாம். உடலே நீ எப்படியாவது கூடிடு, நீ கூடினாத்தான் நானும் எம்பெருமானும் கூட முடியும்னு அதனுடைய காலில் கூட விழுகிறாள்னா அப்ப இந்த கலக்கத்துல அவள் இது கூடலா, இது மன்மதனா, இது யாருன்ற அந்த வித்தியாசம் கூட அவளுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு பக்தியினுடைய உச்சகட்டத்துல இருந்து கொண்டு எப்படியாவது கண்ணனை அடைய வேண்டும். இனி இந்த உடலோடு நமக்கு பொறுக்காது, இந்த உடலை விட்டு பெருமானை எப்பொழுது அடைய போகிறோமோங்கிற அந்த நிலையில இருந்து அவள் அருளி செய்தது. அதனாலதான் அடுத்த பாசுரத்துல போரும் இவளுடைய துடிப்பை எப்படியாவது தடுக்கணும். இத்தனை துடிப்போடு இருந்தாள்னா நானே போயிடுத்துன்னா என்ன பண்றது? இன்னும் பாசுரம் வரணுமே. 143 வைத்தாள் இவளுக்கு பேர் ஏற்படுத்த வேண்டும்னா சற்று பொறுமையாகத்தான் இவளை கையாளணும். என்ன செய்யலாம்னு யோசித்தவன் சீதையை போல இவளை துடிக்க விட்டால் ஆகாது, இவளுக்கு சற்று தரிப்பை ஏற்படுத்துவோம்னு தான் சொப்னத்திலேயே திருக்கல்யாண வைபவத்தை காட்டி கொடுத்தான். இது எந்த ஆழ்வாருக்காவது உண்டா? நம்ம ஆழ்வார் அத்தனை பாரித்தார் பெருமானிடத்துல வேண்டும் வேண்டும்னு. எத்தனையோ ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல பெருமானிடத்துல ஊடி இருக்கிறார்கள், நீதான் வேண்டும்னு பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஆனா யாருக்குமே கிடைக்காத திருக்கல்யாண அனுபவம். பெருமானும் தானும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்து அவர் பாணி கிரகணம் பண்ணுகிறார், தன்னை கன்னியகாதானம் பண்ணி கொடுக்கிறாருங்கிற இந்த அனுபவம் அது ஆண்டாளுக்கு தான் ஏற்பட்டது. வாரணம் 1000 சூழ வலம் செய்து தோரணம் நாட்டி நாரண நம்பி நடக்கின்றான் என்னதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான்னு என்றைக்கோ முதல் நாள் அலங்காரத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தமா, இதோ மாப்பிள்ளைக்காரர்கள்லாம் வந்து இறங்குறாங்கிறதுல இருந்து தொடங்கி
தன்னுடைய கண்ணிக்கை, அதாவது தன்னுடைய கையை பாணி கிரகணம் செய்து கொண்டு இருவருமாக சேர்ந்து அங்கு ஆணைக்கு மேல அமர்ந்து ஊர்வலம் வருவதுன்றது இத்தனை நிகழ்ச்சியும் இவளுக்கு சொப்னத்துல காட்டி கொடுத்து நம்பெருமான் தரிக்கும்படி செய்தான். சீதையை விட இதுல இவளுக்கு ஏற்றம் அதிகமா. சீதை புலம்புகிறாள், ஒரு சொப்னம் கூட எனக்கு நன்மையை செய்ய மாட்டேங்கிறது, ராமனை சொப்னத்திலேயாவது பார்த்து தரிக்கலான்னு பார்த்தா அது கூட எனக்கு கனவுல அவன் தோன்ற மாட்டேங்கிறான், எனக்கு ஒன்னும் வேண்டாம் சூர்பனக. நான் பிரிந்து வரும் பொழுது லக்ஷ்மணன் தனியா போனார், ராமன் முன்னாடியே தனியா போயிட்டார். அந்த ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்று சேர்ந்தார்களாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியல, அது கூட எனக்கு தெரியாத முடியாத அளவுக்கு இது கனவுலையாவது வந்து தெரிவித்திருக்கலாமே, அது கூட எனக்கு வரல, நான் அவ்வளவு பாவம் பண்ணினவனான தன்னை நொந்து கொண்டு சீதை தெரிவிக்கிறாள். ஆனால் அவளை விட இந்த பூமி தேவியினுடைய ஆற்றாமை இன்னும் அதிகம். அவளாவது ஆறி இருந்தாள், இன்னும் ஒரு மாசம் தரித்திருப்பேன்னு சொல்லக்கூடிய தரிப்பு அவள் இடத்துல இருந்தது. இந்த கோதைக்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது, இன்றே இவளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லித்தான் வாரணமாயம்ங்கிற பதிகம் முழுக்க தன்னுடைய அந்த அனுபவத்தை கொடுத்து கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று சங்கத்தாழ்வாரை பார்த்து எம்பெருமானுடைய அதராமிர்தம் எப்படி இருக்கும், கைப்பிடித்த பிற்பாடு அடுத்து பத்தினிக்கு எந்த அனுபவம் வேண்டும்னா அந்த பர்த்தாவினுடைய அந்த அதர அனுபவம் தானே எப்படி இருக்கும்னு ரசிக்கணும்னு ஆசைப்படுவாள். அதைத்தான் இவளும் ஆசைப்பட்டு யார கேட்டார்னா எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சசன்ய ஆழ்வார கேட்டார். இதே போல சீத்தையும் கேட்டிருக்கிறாள், ராமனுடைய சௌந்தரியம் எப்படிப்பட்டது சொல்லு என்ன யாரிடத்துல கேட்கலாம், கூடவே பிறந்த லக்ஷ்மணர் இடத்துல கேட்கலாம், பரதன் இடத்துல கேட்கலாம். தோற்றிட்டு ஒரு குரங்கை கேட்டாளாம், என்னைக்கோ இப்பதான் அந்த ஹனுமான் திருவடி ராமனை சந்தித்திருக்கிறார், ஏதோ நீ போய் தூதாக சென்று லங்கையில போய் பார்த்துவான்னு அனுப்பி இருக்கிறார், புறப்பட்டு இங்க வந்திருக்கிறார். வந்த இந்த வானரம் திருவடி நடத்துல பார்த்து அவனுடைய சௌந்தரியம் எப்படி சொல்லு, அவனுடைய திருமுகம் எப்படி, திருமுகம் எப்படி, அந்த அழகையெல்லாம் கொஞ்சம் வர்ணி. திருவடி ஹனுமன் என்னமோ பெரிய வாக்மன்மை கொண்டிருப்பவன், பேசுகிற சாமர்த்தியம் உடையவன் எல்லாரும் சொல்றாளே, கொஞ்சம் ராமனுடைய அழகை பத்தி பேசு என்று கேட்க தலையில கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்துட்டானா அவன். எதை வேண்டுமானாலும் பேசலாம், மற்ற எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் பேசலாம், ராம சௌந்தரியம்னு தலைப்பு போட்டா என்னத்தை பேசுவது, அதை என்னன்னு வர்ணிப்பது, எப்படின்னு உனக்கு விவரிப்பதுன்னு தெரியவில்லையே. ஒண்ணு செய்யலாம், அருகே ராமன் இருந்தால் நேர கொண்டு வந்து முன்னாடி காட்டி பார்த்துக்கோ நேர அனுபவிக்க வைக்கலாமே தவிர நான் அதையெல்லாம் எடுத்து கூறி உங்களுக்கு அதை விவரிப்பதுங்கிறது ஆகாது. இருந்தாலும் சொல்லுகிறேன், நீ தரிக்க வேண்டுமே, என்னை நம்ப வேண்டும், நான் ராமனுடைய தூதன் தான் நீ நம்ப வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லுகிறேன்னு சொல்லி தொடங்கி சொன்னாள். அப்ப தோற்றிட்டு ஒரு குரங்கு, இன்னைக்குத்தான் இந்த திருவடிக்கும் ராமனுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அவரிடத்துல ராம சௌந்தரியம் என்னன்னு கேட்டாள் சீதை. ஆனா கோதை என்னைக்குமே விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருக்கக்கூடிய சங்கத்தாழ்வார் பாஞ்சசன்ய ஆழ்வாரை பார்த்து பெருமானுடைய அமிர்தம், அந்த திரு அதராமிர்தம் எப்படி இருக்கும், நட்சகற்பூர வாசனையா இருக்குமா, திருத்துழாய் வாசனையா இருக்குமா, தாமரை புஷ்பத்தை போல வாசனையா இருக்குமா, என்ன இனிமையோடு இருக்கும் சொல் என்று வினவ, அத்தோடு ஊடி சரி சரி உன்னுடைய அனுபவம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு என்னைக்கு கிடைக்க போறது, 16ஆம் ஆயிரவர் பார்த்திருக்க பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய அனுபவத்தை நீ மட்டும் பெறுகிறாயே என்ன அந்த பாஞ்சசன்யத்தோடு ஊடி மேற்கொண்டு திருமாலிரம் சோலை எம்பெருமானிடத்துல தூது அனுப்பி, திருவேங்கடத்த பெருமானுக்கு தூது அனுப்பி, நாறு நறும்பொழில் பாசுரம்ங்கிறதுல பெருமானுக்கு 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் வெண்ணெய் எண்ணெய் இதையெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் ஆசைப்பட்டு, அதற்கப்புறம் பல பதிகங்கள் என்னை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல அந்த எம்பெருமான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேருங்கள், இல்லைன்னா தரிக்க முடியாது. கோவர்தனத்தென்னை உய்த்திடமே, பாண்டிவடத்தென்னை உய்த்திடமே, ஆய்ப்பாடிக்கென்னை உய்த்திடமே, பொய்கைக்கரைக்கென்னை உய்த்திடமே. பெருமானுடைய சம்பந்தம் அவர் எங்கெங்கெல்லாம் விளையாடினாரோ அங்க கொண்டு போய் என்னை கிடத்தினால்தான் உயிர் தரிக்கும், பிராணம் தரிக்கும், இல்லைன்னா தரிக்காது என்று ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார். ஒரு 10 பதிகம் ஆச்சு, 10 பாசுரம் ஆச்சு. அடுத்த பதிகம் வந்தது, என்னை கொண்டு போய் அங்க சேர்க்கிற அளவுக்கெல்லாம் நாழி கடத்தினால் தாங்காது, அவனிடத்திலிருந்து கொண்டு வந்து என்னிடத்துல போடுங்கள், அவனுடைய திருத்துழாயை கொண்டு வந்து என் மேல சேருங்கள், அவனுடைய பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே, அவனுடைய புல்லாங்குழல்ல ஊரை வந்திருக்கக்கூடிய திருவாய் ஜலம், அந்த திரு எச்சில், அதை கொண்டு வந்து என் பேர்ல தெளியுங்கள், என்ன பெருமானுடைய திருமேனியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து முதல்ல என்னிடத்துல போட்டாதான் சற்று முகத்தையான்னு எடுத்து பார்ப்பேன், அந்த அளவுக்கு இப்ப ஆற்றாமை கரை புரண்டு விட்டது, தரிக்க முடியலன்னு சொல்லி இறுதியாக பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவருக்கோர் கீழ்கண்ணாய் விட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே என்ன கோபிமார்கள் 2 பேருடைய அவஸ்தை எடுத்துக்கொண்டு, சிலரெல்லாம் கண்ணனை தேடிக்கொண்டு இங்க பார்த்தீர்களா அங்க பார்த்தீர்களா, எங்கு அந்த கண்ணன்னு கேட்க, கண்டோமே கண்டோமே விருந்தாவனத்தே கண்டோமே, இந்த இடத்துலதான் விளையாடிட்டு இருக்கார், இந்த பிள்ளை இங்கதான் ஆடிட்டு இருக்கார், இங்கதான் பசுமைத்துன்னு இருக்காருன்னு ஒவ்வொரு இடமா காட்டி கொண்டு போய் இறுதியாக பருந்தாட்களித்து கருள் செய்த பரமன் தன்னை
பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம்மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளுடைய பிரானடிக்குள் பிரியாதென்னு இருப்பாரே. எப்படி அன்றொரு கஜேந்திர ஆழ்வான ரட்சித்தானோ அந்த கண்ணன், அவன்தான் நமக்கெல்லாம் ரட்சகன் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நாச்சியார் திருமொழி அருளி செய்தாள். அதுலயும் ரொம்ப முக்கியமான பாசுரங்கள். எப்படி திருவாய்மொழின்னு எடுத்துக்கொண்டால் பயிலும் சுடரொளி மூர்த்தி நெடுமார்க்கடிமை என்ன அந்த 2 பதிகங்கள் பாகவத சேஷத்துவம், ஆச்சாரியனுக்கு ஆச்சாரிய அபிமானம் நெட்டையில ஒதுங்க வேண்டும்ங்கிற அந்த அர்த்தத்தை எல்லாம் அதுல இருந்துதான் மதுரகவியாழ்வார் தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த 143 பாசுரங்களை சரித்து பார்த்தால் அதுலயும் முக்கியமா ஆச்சாரிய அபிமான நெட்டையில ஒதுங்கின பாசுரங்கள்னு சிலது உண்டு. வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரே அது காண்டுமே. நமக்கும் அவருக்கு என்ன, நான் கவலையே படல. விட்டு சித்தருக்குத்தான் அவர் தேவர், அவர் ரொம்ப செல்வர் பெரியவர் சிறுமானிடவர், நாம் செய்வதன் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை எங்க, நமக்கு இருக்கக்கூடிய தாழ்வு எங்க, நாம் அவர் நேரம் அடைவதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஆனாலும் நான் நன்கு உறுதியோடு இருக்கிறேன், நிச்சயம் நடக்கும். என்ன தைரியம்னா விட்டு சித்தர் வயிற்றுல பிறப்பு இருக்கேன், அவரோடு நமக்கு சம்பந்தம் இருக்கு. விட்டு சித்தன் கோதையாக அடியேன் இருக்க, அவர் விட்டு சித்தர் தங்கள் தேவராக அவர் இருக்க, இனி என்ன தடை? நிச்சயம் இந்த விட்டு சித்தர் கண்ணனை எப்படியாவது வரவழைப்பார். அவருக்கு என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு எல்லாம் சித்தம் பண்ணிவிட்டேன். நீராடவாராய், புஷ்பம் எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறேன், சூட்டவாராய், காப்பிடவாராய், உனக்கு தலவாரி விடணும், அதற்காக காக்கை வருகிறது வாராய், நீ எதை கூப்பிட்டாலும் கண்ணன் வாயே திறக்காமல் வந்து முன்னாடி நிற்பரா? அப்ப பார்த்துட்டா போறது, அந்த கண்ணன் எங்க போறார்? ஆழ்வார் கூப்பிட்டா அதை மீறி அவர் போக முடியுமோ? வரும்பொழுது அவரை பார்த்து அவரிடத்துல கைங்கரியத்தை புரியலாமே தவிர நமக்கும் அவருக்கும் நேரடியாக ஒன்றுமில்லைன்னு நிர்தாரணம் பண்ணி தெரிவித்தார். அதனால தான் ஆச்சாரிய அபிமான நிஷ்டையிலே ஒதுங்கியவள். எங்கு தன்னை வெளிப்படுத்தினாலும் தனித்து கோதை, தனித்து ஆண்டாள் சொல்லவே மாட்டான். விட்டு சித்தன் கோதை, பட்டர்பிரான் கோதை என்னதான் தெரிவிப்பள். அதைத்தான் இங்க நீராடி நோன்பு நோற்று காம பஜனாதிகளை பண்ணி தரிப்போம் என்று பார்த்து இதையெல்லாம் செய்தாலே எதற்கு? உலகத்துல தனக்கு பெருமை ஏற்பட வேண்டும், தன்னை போல இன்னொருத்தர் கிடையாது என்று கியாதி லாப பூஜை இதுலெல்லாம் விருப்பமா? உலகத்துல எல்லோரும் என்னை மெச்ச வேண்டும், எனக்கு இருக்கிற புகழ் மற்றவருக்கு இருக்கக்கூடாது, இதற்காக செய்தாளான்னா தான் தரிக்கணும். முதல்ல தான் இந்த அனுபவம் இருந்தாதான் தரிக்க முடியும் என்பதற்காக இதெல்லாம் அருளி செய்தாள். மேலும் உலகத்தவருடைய நன்மை இந்த பாசுரங்களை கொண்டால் தானே இவர்களெல்லாம் பின்னாடி எப்பொழுதோ இந்த பாசுரங்களை அனுசந்தித்து அவர்களும் தரிப்பர்கள், உஜ்ஜீவனம் அடைவர்கள். தரிப்போம் என்று பார்த்து சங்கத்தமிழ் மாலையாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்து ஜகத்துக்கு உபகரித்தருளி வாழும் காலத்திலே. அப்படி ஆண்டாளானவள் திருப்பாவை அருளி செய்தாள். சங்கத்தமிழ் மாலை பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்ன ஆச்சாரியர்கள் கொண்டாடுமா போலே நம்முடைய அத்தனை அனிஷ்டங்கள் கஷ்டங்களையும் போக்கும், பாதகங்கள் தீர்க்கும். கஷ்டங்களை போக்கினா போருமா? நல்ல உயர்ந்ததை கொடுக்கணுமேனா பரமன் அடிகாட்டும், இதை விட உயர்ந்தது வேற என்ன? எம்பெருமானுடைய திருவடிகளையே நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதை தெரிஞ்சுக்கலன்னா உலகத்துல வாழ்வதுங்கிறதே வம்பு வீண் என்று சொல்லி அந்த அளவுக்கு உயர்ந்த திவ்ய பிரபந்தம் வேதமனைத்துக்கும் வித்தா இருக்கக்கூடிய திருப்பாவை, அத்தோடு சேர்த்து நாச்சியார் திருமொழி 2 திவ்ய பிரபந்தங்களையும் அருளி செய்து ஜகத்துக்கு உபகரித்தருளினார் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேற்பட இனி அந்த ஆண்டாளுக்கு ஸ்வயம்வரம். இது சாதாரணமா வெளியில அவ்வளவு உயர்ந்ததாக எங்கேயும் சொல்லி நமக்கு விஷயம் தெரியல. ஆனால் இங்க இருக்கிறது. இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருவாடிப்பூர பிரம்மோத்சவம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கக்கூடிய சமயத்திலே 5ஆம் திருநாள் 5 கருட சேவை உற்சவம்னே ரொம்ப விசேஷமா நடக்கிறது. அதற்கு முன்னாடி மங்களாசாசனம். அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள், முதல்ல அங்கேயே எழுந்திருக்கக்கூடிய பெரிய பெருமாள் வடபெரும் கோயிலுடையான் அவர் எழுந்திருக்கிறார். அடுத்து அருகேயே என்றைக்கும் இல்லத்தோடு வீட்டோடு மாப்பிள்ளைன்னு சொல்லுமா கூட கூடவே இருக்கக்கூடிய ரங்கவண்ணார் அவர் எழுந்திருக்கிறார். அடுத்து அங்க தன்கால் அப்பன் என்கிற நின்ன நாராயண பெருமாள் அவர் எழுந்திருக்கிறார். பக்கத்திலே திருவண்ணாமலை, இப்ப நம்ம பிரசித்தமா சொல்லி கொண்டிருக்கிற திருவண்ணாமலை அன்று இது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திருவண்ணாமலைங்கிற க்ஷேத்திரம். அங்க ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளிருக்கார், அவரும் எழுந்தருளுகிறார். அடுத்து அங்கேயே அருகே சுந்தரராஜன், மதுரை அங்க திருமாலிரும் சோழ இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அவர் வேறு. இங்கேயே அருகே இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அவருக்கு பிரதிநிதியாக இருப்பவர், அவரும் எழுந்தருளுகிறார். முதற்கண் இவர்களெல்லாம் வரவேற்பு. ஆழ்வார் இத்தனை பேரையும் முதல்ல சுயம்பரத்துக்கு வரவேற்று இறுதியா இந்த சுயம்பரத்துல இப்ப கோதை யாரை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறார்னா
அது ரங்கமன்னார் தான். அவரோட தான் எப்பொழுதும் இருக்க போகிறார். அவர் தான் இறுதியிலே வெல்ல போகிறார். இருந்தாலும் முதற்கண் இவர்களை எல்லாம் வரவேற்று இரவு முழுக்க கருடோத்சவம், ஒவ்வொரு எம்பெருமானாக பெரிய கருட வாகனத்துல புறப்பட்டு வீதியார எழுந்தருள, பெரியாழ்வார் பெரிய ஹம்ச வாகனத்திலே அவர் எம்பெருமான் பல்லாண்டு பாடிக்கொண்டு அவரும் எழுந்தருளுகிறார். அதே மாதிரி கோதை அவளும் ஒரு ஹம்ச வாகனத்துல எழுந்தருளுகிறார். இப்படி இரவெல்லாம் வீதியார புறப்பட்டு மீண்டும் விடியற்காலையில விடை கொடுத்து அந்தந்த எம்பெருமான் சன்னதியை நோக்கி புறப்பட்டு எழுந்தருளுகிறார். அந்த உற்சவத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பதே இந்த செய்தி தான். எம்பெருமான பத்தின அந்த விஷயங்களை எல்லாம் ஆழ்வார் இந்த பிராட்டிக்கு எடுத்து சொல்ல, ஸ்வயம்பரம் போலே இப்ப எல்லா திவ்யதேச எம்பெருமான்களும் வந்து நிற்கிறாராம். உடனே ஆண்டாள் கேட்கிறாள், இந்த எம்பெருமானுக்கு என்ன குணம், இந்த திவ்யதேசத்துல என்ன பெருமை சொல்லும் என்று இதை ஒரு வாய்ப்பாக கொண்டு மொத்த திவ்யதேச எம்பெருமான்களுடைய அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று இறுதியில யாருக்கு வாழ்க்கப்பட போகிறாள்னா, அது அரங்கனை தவிர மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று தன்னுடைய அந்த நிஷ்டையை உறுதியை வெளிப்படுத்த, ரொம்ப பெரியவராச்சே அரங்கன், அரங்கனுக்கு எப்படி ஒண்ணு கொண்டு போய் சேர்ப்பது என்று ஆழ்வார் கவலைக்கிடம் கொள்ள, ஒன்னும் கவலை வேண்டாம், எம்பெருமானை சொப்னம் சாதிக்க மேற்கொண்டு ஆண்டாளை கொண்டு போய் அந்த மூடு பல்லக்கில் எழுந்துருள பண்ணி கொண்டு பெரிய பெருமானோடு சேர்த்தாருங்கிற அந்த சரித்திரம் அது மேற்கொண்டு சொல்லப்படுகிறது. அது என்ன விஷயம் என்பதை நாளைய தினம் இந்த இடத்துல அனுபவிக்கலாம் என்று கூறி, ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாணம் ஏற்கனவே பாசுரத்துல வாரணமாயிரத்துல அவள் அனுபவித்தாள். ஆனா அது நேரடியா அவருடைய அந்த கட்டத்திலே எப்படி நடைபெற்றது என்கிற அந்த விஷயத்தை பின்பழிக பெருமாழ்ச்சியர் எப்படி விவரிக்கிறார் என்பதை நாளை ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்தே வட்டஜித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை போதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்னஜாமாத்திர மணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.